morning everyone. Welcome to AIMTN YouTube channel. TNPSC Group 2 2A Prelims-கான General English classes பார்த்துட்டு இருக்கோம். So far 7 classes வந்து போயிருக்கு. இன்னைக்கு வந்து நம்மளோட 8th class பார்க்க போகிறோம். ஸோ சைமல்டேனியஸாக கிராமர் synonyms antonyms PDF பண்ணிட்டு இருந்துட்டு இருப்பீங்க. passages அதே மாதிரி PDF பண்ணிட்டு இருக்கீங்க. And then வந்து உங்களுக்கு லிட்ரரி ஒர்க்ஸ் வந்து பேரலாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ஷார்ட் டைமில் நம்ம போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஹையர் ஸ்கோரை இந்த குரூப் 2 எக்ஸாமில் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வீட்டிலேருந்தே படிக்கிறீங்க, நம்ம வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஒரு ஃபோன் வச்சுட்டு படிக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு நல்ல கன்வீனியண்ட்டான பிளேஸில் உட்காந்துட்டு அதர் திங்ஸ் எக்ஸ்டர்னலாக என்னென்னலாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ தயவு செஞ்சு அதெல்லாம் ஒரு 2 months அதெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு தனியான ஒரு பிளேஸுக்கு போயிடுங்க. ஜஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆன் யோர் ஸ்டடீஸ். இந்த வருஷமே நீங்கள் சர்வீஸ் வாங்குறது தான் நம்மளோட முக்கியமான எய்மாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் எகெயின் உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. ப்ளீஸ் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் என்ன ஜிகேல என்னெல்லாம் படிக்கிறீங்க எல்லாமே தான். ஸோ டுகெதராக ஃபோக்கஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ப்ரிலிம்ஸ்க்கு வந்து அதே மாதிரி இங்கிலீஷ் என்ன அப்படின்னா உங்களோட அந்த ஓவரால் டோட்டலை வந்து உங்களோட ரேங்க் தூக்கி கொடுக்கறதுக்கு இந்த 100 marks வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போது ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த 100 marksக்கு டோட்டலாக இந்த செஷன்ஸே டிபெண்ட் பண்ணுங்கள். இதுவே போதுமானது தான். அண்டு பேசேஜ் ப்ராக்டிசஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸ்டில் என்ன அப்படின்னா நம்ம கொஞ்சம் கிராமர் கம்ப்ளீட் பண்ணுறது மெயின் திங். ஏன் அப்படின்னா நமக்கு இதில் வந்து மேஜர் போர்ஷன் அதை வந்து எப்படி வேணால் படிக்க முடியாது. நான் ஒரு பேசேஜ் கொடுத்துட்ற சொல்லிடுறேன், அந்த மாதிரி நான் இதை சொல்ல முடியாது. கிராமரை ஃபுல்லாக டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியூ ஹெட்டிங்ஸ் தான் நமக்கு இருக்குது. அதனால் கிராமருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் 1 and 2 யூனிட். ஓகே, ஸோ அதர் திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஃபேக்டர்ஸ் பேசேஜாக இருக்கட்டும், ரைட்டிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், காம்ப்ரிஹென்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவர் நம்மளோட நாலேஜ், நம்ம ஜென்ரல் நாலேஜை தான் அதில் வந்து என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். நல்லா டைம் வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக படிங்க. ஸோ கிராமர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், செகண்ட் யூனிட் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 75% கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ பிடிஎஃப் உங்ககிட்ட இருக்குது, டுகெதராக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ ஹோமோனிம்ஸ் ஹோமோஃபோன்ஸ் பார்த்துருக்கோம், கொலகேஷன்ஸ் idioms அண்ட் ஃப்ரேசஸ் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அப்ரிவேஷன்ஸ் அண்டு டெரிவேட்டிவ்ஸ் வந்து டுகெதராக பார்த்துருக்கோம். ஸோ இன்னைய டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராமர் பார்ட் வந்து ஸோ ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ், கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அண்ட் வேர்ட் கிரியேஷன். ஸோ இது எல்லாத்துலேயுமே என்ன அப்படின்னா நமக்கு கொஷின்ஸ் குரூப் 4ல் வந்திருக்கு. ஒரு 5 குரூப் 4 கொஷின் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த திங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஹெட்டிங் வந்து உங்களுக்கு நியூவாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன அப்படின்னா அகைன் நம்ம ரைட்டிங் ஸ்கில்ஸ் வரும்போது என்ன அப்படின்னா வேர்ட் வக்காபுலரிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த வேர்டை எங்கே வந்து நான் வந்து புட்டப் பண்ணணும் ஒரு சென்டென்ஸில் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். எப்படி நான் கரெக்டாக அதை யூஸ் பண்ணுறேன், எப்படி ஒரு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக்கர் சென்டென்ஸ் என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன வேர்ட் சொல்லிட்டேன் அப்படின்னா அதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்கிறேன்னா ஸ்டடி அபவுட் பேர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ பேர்ட்ஸை பற்றி படிக்கிற ஸ்டடீஸ்க்கு நேம் என்ன, ஒரு ஒன் வேர்ட், அந்த ஒன் வேர்டில் நான் என்ன பண்ணுறேன் ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து நீங்கள் மெமரி பண்ண போகிறீங்க. அண்ட் தென் வேர்ட் கிரியேஷன். ஸோ வேர்ட் கிரியேஷன் சொல்லும் போது என்ன, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு 2 வேர்ட்ஸை வந்து ஒரு டூ வேர்ட்ஸை கம்பைன் பண்ணி ஒரு நியூ வேர்டை என்ன பண்ணுறோம் கிரியேட் பண்ணுறோம். அதில் மோஸ்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் தான். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்லாம் வந்து ஓல்டர் சிலபஸில் அது ஒரு டாப்பிக்காகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அது டாபிக் கிடையாது. ஸோ அதெல்லாம் எதில் பார்க்க போகிறோம், வேர்ட் கிரியேஷனில் தான். ஒரு ப்ரிஃபிக்ஸை ஆட் பண்ணி ஒரு நியூ வேர்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு சஃபிக்ஸ் ஆட் பண்ணி ஒரு நியூ வேர்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம அந்த மாதிரி வேர்ட் கிரியேஷன்ஸில் இன்னும் கிளிப்டு வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைப்ஸ் ஆஃப் வேர்ட் கிரியேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதாவது சிலபஸை ஃபுல்லி கவர் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்ன திங் அப்படின்னா எக்ஸசைசஸ் மட்டும் உங்களுக்கு நான் எடுத்து போட்டிருக்கேன், நீங்கள் அதை வந்து வீட்டில் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் லெசனை உங்களுக்கு வந்து ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன். உங்களோட ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, அப்போ அதை கம்ப்ளீட் பண்ணும் போது தான் நமக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இது ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் மாதிரி தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே மாடலுக்கு குரூப் 4 பார்த்துருவோம்.
ஸோ ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதே கொஷின் வராது ஸ்டில் how was the question asked அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். fill in the blanks with the correct spelling. The restaurant offers a wide variety of delicious victuals. ஸோ இது எல்லாமே victualsங்கிற ப்ரொனன்சியேஷன் தான் வருது. ஸோ victualsனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் தான் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தேவர் ஆஃபரிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அப்போ இந்த victualஸில் கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து எந்த victual? ஸோ victual. So this is the correct spelling. So இந்த மாதிரி ஒரு ராங்கான ஒரு 3 ஸ்பெல்லிங் கொடுத்துட்டு ஒரு கரெக்ட் ஸ்பெல்லிங் கொடுக்க போகிறாங்க. and which one will aptly fit in here அப்படிங்கிறது தான் நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஸோ victualsனா நத்திங் பட் ஃபுட் இல்லைன்னா ப்ரொவிஷன்ஸ். இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வருது. இப்போ கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நமக்கு இதில் படிச்சிங்கன்னா fill in the blanks with suitable word அப்படின்னா கரெக்டான வேர்டு இதில் எது சூட் ஆகும்னு நம்ம போட சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஐ டேஷ் மை பப்பி இன் த டேஷ். இப்போ இந்த ஆப்ஷன்ஸை படிக்கும் போது நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், பேத், மக், வாஷ், பக்கெட்டு, பேத், டப், பாத், டப். இப்போ என்ன, ஒரு பப்பியை வந்து ஒரு டப்பில் வச்சுட்டு குளிப்பாட்டுறாங்க, இதான மீனிங் வருது. ஓகே. ஸோ இந்த பாத்திங், பக்கெட்டு, டப்பு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவு கெஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஐ டேஷ் மை பப்பி இன் த டப். ஸோ இந்த மாதிரி மக்கில் பக்கெட்டில் போய் என்ன பண்ண போகிறாங்க, பப்பியை போட்டு குளிப்பாட்ட மாட்டாங்க. அப்போது டப்பு தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இங்கே வந்து டப்பு வந்துடும். தென் டப்பு எத்தனை பிளேஸில் இருக்குன்னா 2 பிளேஸில் இருக்குது. இது வந்து பேத், இது பாத். இப்போ பாத்துங்கிறது பாத், நம்ம பாத் அப்படின்னா நம்ம குளிக்கிறத என்னன்னு சொல்லலாம், பாத் அப்படின்னு சொல்லுவோம். அதே இன்னொருத்தவங்க இப்போ நம்ம குழந்தைய வந்து பையனை குளிப்பாட்டுறோம் அப்படின்னா அதை வந்து பேத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தைய அந்த மாதிரி நம்ம அடுத்தவங்கள செய்கிறது. அப்போ பேத் அப்படிங்கிறது தான் கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட், பாத்துன்னு இல்லை. ஸோ ஐ பேத் மை பப்பி இன் த டப். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் வேர்ட்ஸ். யூஸ் ஃபிட் இன் இந்த வேர்டை இந்த கரெக்டான வேர்ட்ஸ் தான் நம்ம இங்கே போடணும். ஸோ கரெக்ட் யூசேஜ். பார்க்க ஓரளவுக்கு மக்கு, பக்கெட், டப்பெல்லாம் என்ன வாட்டர் ஃபில் பண்ணுற ஒரு கண்டெய்னர்ஸ் எல்லாமே அதுதான். பட் அங்கே எப்படி ஃபிட் இன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். Find the suitable words. The dash cloud signaled an approaching storm. ஸோ ஒரு அப்ரோச்சிங் ஸ்டாமை சிக்னல்ங்கிற ஒரு வேர்டு இதுதான் இங்கே க்ளூ வேர்டு. இதில் எந்த வேர்டு இப்படி சிக்னலிங் பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஹெவி, இம்ப்யூரிட்டி, டார்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்ரிபியூட் தான் சொல்கிறாங்க. அந்த ஸ்டாம் இதெல்லாம் வரும்போது கிளவுட்ஸ் வந்து இப்படி இருக்கும் அப்படிங்கிறது. பட் இங்கே என்னென்னா த டேஷ் கிளவுட் சிக்னல்ட் அண்ட் அப்ரோச்சிங் ஸ்டாம். ஒரு மெனாசிங் கிளவுட் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா சிக்னல் பண்ணோம். அந்த எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப த்ரெட்டனிங்கான ஒரு கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பார்த்தீங்கன்னா அவர் டார்க் ominous clouds are gathering in the sky indicating an imminent storm. ஸோ அந்த மெனேசிங் ஸ்டார்ம் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும்னா இட் வில் என்ன சொல்கிறது, ஒரு த்ரெட்டனிங்காக இருக்கும். அடுத்து வந்து ஒரு ஸ்டார்ம் வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு த்ரெட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ சிக்னல், இந்த ஹெவி கிளவுட் சிக்னல் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. இம்ப்யூரிட்டிங்கிறது செட் ஆகலை, டார்க் கிளவுட்ஸ் இருக்குதான். ஸ்டில் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இதை விட கொஞ்சம் கம்மி தான் சொல்லணும் அப்படின்னு. அப்போ மெனேசிங்னா பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்கும். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு வந்து சுத்தமாகவே ஒரு ரொம்ப இரலவெண்ட்டான ஒரு விஷயம்னு கேட்க மாட்டாங்க. பட் சம் கேஸ் ஹார்ட் கொஷின்னா அப்படி கேட்டுருவாங்க தான். அதில் ஏதாவது ஒரு வேர்டு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்க மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சியில் செட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜியாகிரஃபியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பிளேசஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 3 பிளேஸ் சுத்தமாக நமக்கு தெரியாமல் இருக்கும். வேர்ல்டில் இருக்க நம்ம எல்லா கண்ட்ரீஸு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஆஸ்பிரன்ஸ் வந்து நீங்கள் நல்லா தான் படிச்சிருப்போம். அப்போ அந்த கண்ட்ரிக்குள்ளே இருக்க பிளேசஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து என்ன பண்ணுவோம், ஆனால் அதில் ஒரு ஆப்ஷன் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது இப்படி தான் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஆப்ஷன்ஸ் வந்து செட் பண்ணுறாங்க. அப்போது நம்ம இப்போ இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. பட் என்னென்னா நம்ம இங்கிலீஷில் நம்ம லெசன்ஸில் வர்றது அதில் படித்த விஷயங்கள் அதுக்கு ரிலேட்டடான திங்ஸ் தான் கேட்பாங்க அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்களுக்கு கெஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதுவுமே தெரியலனா கூட
அம்னீஷியாங்கிறது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அம்னீஷியா வந்திருக்கு இப்போ அப்படின்னு சொல்கிறது சினிமாஸில் ஃபுல்லாக நிறையா பார்த்துருப்பீங்க. அப்போது இதுதான் வந்து இந்த ஹோல் இதுக்குமே ஒரு க்ளூ வேர்டு இந்த இதுதான். ஈஸி வே, அதாவது ஈஸியாக எவ்ரிபடி நோஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியோட ஆப்ஷனில் இருக்கும். அப்போ அந்த வேர்டு இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்னீஷியா தான். தட் மீன்ஸ் என்ன, லாஸ் ஆஃப் மெமரி. அது ஆப்ஷனில் ஃபிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 4 இருக்கிறதே ஒரு ஆப்ஷனில் தான். ஸ்ட்ரைட்டாகவே வி கேன் என்ன பண்ணலாம், வி கேன் டிக் இன். அண்ட் இன்சோம்னியா, இதுவும் வந்து அதாவது அம்னீஷியா எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குமோ அதில் ஒரு 70% தெரிஞ்சிருக்க மாதிரியான ஒரு வேர்டு தான் இன்சோம்னியா. இதுவும் ஃபிலிம்ஸில் நிறைய கொடுத்துருக்கிறது தான். ஸோ இன்சோம்னியா இருக்குது, அவன் வந்து தூக்கத்தில் நடந்துட்டுருக்கான் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு ஈஸி வேர்டு இதுதான். இன்சோம்னியானா லாஸ் ஆஃப் ஸ்லீப். தென் இந்த வேர்டு ஹார்ட் வேர்ட். ஸோ இது மோஸ்ட்லி ஒரு பார்த்துருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி தான். லொகேஷியஸ் அப்படின்னா என்னென்னா கண்டினியூஸ் டாக்கர், பேசிகிட்டே இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா லொகேஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பேத்தாலஜி, இதுவும் ஓரளவுக்கு ஒரு 50%க்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டடி ஆஃப் டிசீஸ். ஸோ டிசீசஸை பற்றி படிக்கிறது தான் பேத்தாலஜி. இந்த மாதிரி எல்ஓஜிஒயில் முடிகிற வேர்ட்ஸ் வந்து காமனாக ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனில் கேட்குற விஷயங்கள். ஓகே, ஸோ பி இஸ் த ஆன்சர். நீங்கள் பார்க்கும் போது இதை பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் என்ன கஷ்டம், அதாவது இது வந்து சினானிம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பட் இது பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனில் மீனிங் தான். சினானிம்ஸ்ன்னு சொன்னாலும் அந்த ஒன் வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறது தானே. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் செக் கிரிகாரியஸ், குளூட்டன், கிராகி, காமெட், இதை மாதிரி ஒரு 4 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இதில் எவ்வளோ தூரத்துக்கு தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ஒன் திங் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக கொஷினையும் இன்னொன்று பார்த்துக்கோங்க, இன்கரெக்ட்லி பேர்டு. ஸோ நான் எப்பயுமே டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் நம்ம ஸ்டார்டிங்கில் அதாவது கரெக்ட் கேட்குறாங்களா இன்கரெக்ட் கேட்கலாங்கன்னா அதை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். இதில் இன்கரெக்ட்லி பேர்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயம் வேணால் மேபி வந்து ஒரு க்ளூவாக இருக்கிறதுக்கு இதுதான் நமக்கு ஒரு பாசிபிலிட்டி. கார்மெட்னா எ பர்சன் ஹூ என்ஜாய்ஸ் ஃபுட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதே மாதிரி இந்த குளுட்டன் இருக்குது பாருங்கள், அது கூட சிலர் தெரிஞ்சிருக்கலாம். அதாவது ஃபுட்டு நல்லா சாப்பிடுறவங்க அப்படிங்கிறது வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கூட இந்த வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, கார்மெட் அப்படிங்கிற வேர்டு. அண்ட் தென் இந்த குளுட்டன் பார்த்தீங்க அப்படின்னா அ பர்சன் ஹூ லைக்ஸ் டு பி வித் அதர்ஸ். ஸோ சாரி, இது வந்து என்ன அப்படின்னா குளுட்டனோட ஆன்சர் வந்து அ பர்சன் ஹூ இஸ் டூ மச். அதுவும் ரெஸ்டாரண்ட் சம்மந்தமானது தான். அதிகமாக வந்து ஃபுட்டை சாப்பிட்றவங்க குளுட்டன், இந்த வேர்டும் மேபி கேட்டிருக்கலாம். ஸோ இது ஒரு 50% உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஸ்டில் இது ஒரு ஹார்ட் கொஷின் தான். அண்ட் தென் இங்கே ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணிட்டாங்க. அ பர்சன் ஹூ ஈட்ஸ் டூ மச், கார்மெட் வந்து எ பர்சன் ஹூ என்ஜாய்ஸ் ஃபுட். ஸோ இந்த ரெண்டும் கிரிகாரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. கிரிகாரியஸ்னா எ பர்சன் ஹூ லைக்ஸ் டு பி வித் அதர்ஸ். ஸோ எல்லாரோடையும் சோஷியலாக மிங்கிளப் ஆகணும் அப்படின்னு லைக் பண்ணுற பர்சனை தான் கிரிகாரியஸ் சொல்லுவோம். அதே கிராகி பார்த்தீங்கன்னா எ பர்சன் ஹூ வாக்ஸ் அன்ஸ்டடிலி, கிராகியாக நடந்துட்டு இருக்கான் அப்படின்னா தள்ளாடிட்டு நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டும் என்ன அப்படின்னா மிஸ்மேட்ச் பண்ணியிருக்கிறதுனால தீஸ் ஆர் இன்கரெக்ட்லி பேர்டு. நம்ம கேட்டிருக்கிறது இன்கரெக்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஒரு 5 கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. இதில் வந்து இப்போ இன்னும் லெசனை வந்து இன்னும் கவனமாக பார்க்கணும். இப்போ ஒரு 5 கொஷின்ஸ் நம்மளோட குரூப் 2 கொஷின் பேப்பரில் இருக்க போகிற கொஷின்ஸுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்பெல்லிங். ஸோ ஸ்பெல்லிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு வேர்ட்ஸில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு இருந்துச்சு அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது டஃப்பான டாஸ்க். அண்ட் தென் அதோட சொல்ல வந்த மீனிங் போய் கரெக்டாக கன்வே ஆகுமானா அதுவும் கன்வே ஆகாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸ்பெல்லிங் இஸ் த ஆர்ட் ஆஃப் அசம்பிளிங் லெட்டர்ஸ் இன் த ரைட் ஆர்டர் டு ஃபார்ம் வேர்ட்ஸ். ஒரு ரைட் ஆர்டரில் போடும் போது தான் நம்ம ஒரு ரைட் வேர்டை வந்து அங்கே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் லெட்டர்ஸ் அண்ட் தர் சவுண்ட்ஸ். ஸோ அதை நம்ம ஸ்பெல் பண்ணுறதுக்கு ரீட் பண்ணுறதுக்கும் நமக்கு என்ன தான் தேவை, அது கரெக்டான ஸ்பெல்லிங்கில் இருக்கும் போது தான் வாட் இஸ் தட் வேர்ட் அப்படின்னு நம்மளால் கரெக்டாக என்ன பண்ண முடியும், ஸ்பெல் பண்ண முடியும். அண்ட் தென்
ஸோ வி நோ தட் 26 லெட்டர்ஸ் இருக்குது. பட் 44 பேசிக் சவுண்ட்ஸ் அதோட டுகெதர் சவுண்ட்ஸ் இருக்குது. ஏஐனா ஐ ஔ அந்த மாதிரியான டுகெதராக டூ லெட்டர்ஸை போட்டு அந்த மாதிரி ஒரு 44 பேசிக் சவுண்ட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. அண்ட் தென் ஸோ ஸ்பெல்லிங்கை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்பெல்லிங் வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேம்ஸ் பசில்ஸ்லாம் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 5 வேர்ட்ஸு அந்த மாதிரி பார்க்கும் போது அதில் எப்படி இருக்குது, சிலபல் எப்படி இருக்குது, என்ன ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சம் கேம்ஸ் வந்து நீங்கள் ப்ளே பண்ணும் போது யூ கேன் இம்ப்ரூவ் யர் ஸ்பெல்லிங் ஸ்கில்ஸ். இது உங்களோட ஓன் திங்க் தான். ஓகே, இப்போ தான் வந்து நம்ம ரூல்ஸுக்கு போக போகிறோம். ஸோ யூஸ்வலாக ஸ்பெல்லிங்கில் ஃபைனலாக முடிகிற லெட்டர் அப்படிங்கிறத வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனலாக ஈல வந்து ஒரு லெட்டர் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா எப்படி வந்து நம்ம அந்த ஸ்பெல்லிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது வந்து என்னென்னா ப்ளூரல்ஸ்லையும் இப்போ உங்களுக்கு இது யூஸ் ஆகும். நம்ம அடுத்த கிளாஸில் ப்ளூரல்ஸ் பார்ப்போம், சிங்குலர் ப்ளூரல். பட் அதுலேயும் இதே மாதிரி ரூல்ஸ் வந்து உங்களுக்கு அங்கேயே வந்து யூஸ் ஆக போகுது. ஓகே, ஸோ இப்போ என்ன ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, when a suffix is added to words ending in silent E, the letter E is normally dropped before a vowel. இப்போ drape அப்படின்னா இந்த E silent, இது இல்லைனாலும் drape அப்படிங்கிறது படிக்க முடியும். hope, close, இந்த E வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் சைலண்ட்டாக வருது, அது இல்லைன்னாலும் அதே ப்ரொனன்சியேஷன் தான் முடியும். இந்த மாதிரி E லெட்டர்ஸ் முடிஞ்சு அது சைலண்ட்டாக இருந்தது அப்படின்னா when we are adding some suffix we have to drop this E. இந்த E drop பண்ணிட்டு ED add பண்ணி எழுதணும், இல்லை ING add பண்ணி எழுதுறோம், இல்லை ER. ஸோ 5 things இருக்கும்: ED, ING, ER, EST, ABLE. ஸோ இந்த மாதிரி 5 suffix வந்து லாஸ்ட் லெட்டர் ஈல கம்ப்ளீட் ஆன வேர்டோட ஆட் பண்ணும்போது when the E is silent we have to drop the E. இந்த ஈயும் போட்டு இன்னொரு ED போடக்கூடாது, இன்னொரு EST போடக்கூடாது. ஸோ அதை ட்ராப் பண்ணாதான் கரெக்டான ஸ்பெல்லிங் நமக்கு கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ரூல். ஓகே, அதே மாதிரி அந்த ஃபைனல் E is not normally dropped before a consonant. இப்போ கன்சனன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே இந்த ஃபைனல் E என்ன பண்ணக்கூடாது, ட்ராப் பண்ணக்கூடாது. நம்ம ஆட் பண்ணும் போது if we have a consonant அப்படின்னா AEIOU தவிர வேற அதர் லெட்டர்ஸ் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டராக இருந்தது அப்படின்னா we should not drop this E. hopeful, shameful, likeness, tiresome, useless, movement, surely, 90. அப்போ இந்த பிளேஸில் நம்ம என்ன பண்ணல, ட்ராப் பண்ணலை E. இங்கே ட்ராப் பண்ணோம், ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே AEIOL. ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். AEIOUவில் ஒரு லெட்டராக இருக்கும் அந்த ஃபஸ்ட் லெட்டர். ஈயை வந்து எடுத்தோம். இங்கே வந்து அது இல்லாமல் இருக்கிற கன்சனன்ஸ் இருக்கும். அப்போ ஈயை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈயை ட்ராப் பண்ண போகிறது இல்லை. நெக்ஸ்ட் என்னென்னா இதுலேயும் எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் கிராமரில் பார்த்தீங்கன்னா ரூல் இருக்கும், அதில் எக்ஸப்ஷனும் இருக்கும். அப்போ அந்த மாதிரி எக்ஸப்ஷன் இருந்ததுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா டிஎன்பிசியில் நார்மலாக ரெகுலராக இருக்க திங்ஸை கேட்கறத விட ஸ்பெஷல் திங்ஸை கேட்குறது தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தென் எக்ஸப்ஷன்ஸ் என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூ கன்சனன்ட்டில் தான் முடிஞ்சிருந்தாலும் இங்கே நான் ஈயை வந்து கேன்சல் அவுட் பண்ணணும். ட்ரூலி, டியூ ப்ளஸ் எல்ஒய் டல்லி, ஆஃபுல், 9th ஈ எல்லா இடத்துலையும் ட்ராப் பண்ணியிருக்கோம். ஈவன் தோ கன்சனன்ட் வந்து இங்கே இருந்தாலும் நான் என்ன பண்ண போகிறேன், என் ஈயை ட்ராப் பண்ணுறேன். அந்த மாதிரி இருக்கிற இந்த வேர்ட்ஸ் யார் ட்ரூலி, டல்லி, ஆஃபுல், 9th, விஸ்டம், ஆர்கியூமெண்ட். அடுத்த ரூல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் இஸ் ரீடைன் டு கீப் சி ஆர் ஜி சாஃப்ட் பிஃபோர் ஏஆர்ஓ. இப்போ இங்கே வந்து ஏஓ ஓஓ இருந்துச்சு அப்படின்னா அதை சாஃப்டன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ஈயை ரீடைன் பண்ணுறோம். சேஞ்சபிள், மேனேஜபிள், ஏஓ, ட்ரேசபிள், இஏபிஎல்இன்னு வந்துடும். கரேஜியஸ் அப்படியே வரும். ஸோ அந்த ஃபைனல் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஈயை ரீடைன் பண்ணுவோம். எந்தெந்த பிளேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஜியும் இந்த சியும்.
G and C வந்து அதுக்கு பிஃபோர் வந்திருந்தது அப்படின்னா நம்ம வந்து அந்த ARO என்ன பண்ணுவோம், சாஃப்டாக சொல்கிறதுக்கு அதை அப்படியே வந்து போட்டுருவோம். அது ஃபோர்த்து டைப்பு. ஸோ ஈல முடிகிற ஃபைனல் லெட்டர்ஸுக்கு இருக்கிற 4 டைப்ஸ். நெக்ஸ்ட் ரூல் ஃபைனல் ஒய். ஒயில் எண்டாக இருந்தது வேர்டு அப்படின்னா என்ன மாதிரிலாம் நம்மளோட ஸ்பெல்லிங்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் வேர்ட்ஸ் எண்டிங் இன் கான்சனன்ட், கான்சனன்ட்ல எண்டாக இருக்கணும், ப்ளஸ் ஒய் இருந்துச்சு அப்படின்னா த லெட்டர் ஒய் சேஞ்சஸ் டு ஐஇ பிஃபோர் எஸ் அண்ட் டு ஐ பிஃபோர் இடிஆர் இஎஸ்டி அண்ட் எல்ஒய். இதை நம்ம காமனாக சிங்குலர் ப்ளூரலில் படித்தது தான் நமக்கு தெரியும். ஒயில் முடிஞ்சிருக்கு, இயர்லியராக கான்சனன்ட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ் ஐஇஎஸ்ன்னு நம்ம ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி எஸ் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே இடி ஆட் பண்ணோன்னா ஒய் எடுத்துகிட்டு ஐ. ஆல்ரெடி அங்கே என்ன இருக்கும், இடி அங்கேயே இருக்கும். ஒய் எடுத்துகிட்டு வெறும் ஐ மட்டும் இங்கே ஆட் பண்ணுவோம். அடுத்து இங்கே இடியா அண்ட் தென் என்ன வேறு எக்ஸா இங்கே இருக்கு இஎஸ்டி. ஃபஸ்ட்டு இடினா வெறும் ஐ மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அடுத்து இஎஸ்டிக்கும் வெறும் ஐ மட்டும் போடணும். இங்கே மட்டும் என்ன ஐஇ போடணும் இல்லையா. அண்ட் தென் வேறு என்ன இருக்குது, ஃபன்னி இஎஸ்டி. ஸோ ஒய் எடுத்துகிட்டு ஐ. இஎஸ்டி ஆட் பண்ணாலும் எல்ஐ ஆட் பண்ணால், இஆர் ஆட் பண்ணால், இடி ஆட் பண்ணால், இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த மாதிரியான அடிஷன்ஸ் எல்லாத்துலேயும் ஜஸ்ட் ஐ ஒய் எடுத்துகிட்டு ஐ மட்டும் போட்டால் போதும். வென் திஸ் திங்ஸ் திஸ் லேடி கேரி ஃபேரின்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த எஸ் ஆட் பண்ணோம். ப்ளூரல் எஸ் வரும்போது மட்டும் ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ் ஆட் பண்ணோம். இப்போ ஒய் சேஞ்ச் ஆகாமலே இருக்கிறது ஒரு ஃபேக்ட் இருக்குது. சில செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. லெட்டர் ஒய் டஸ் நாட் சேஞ்ச் இஃப் இட் கம்ஸ் ஆஃப்டர் ஏ வவல் லெட்டர். பாருங்கள், வவல் லெட்டர் இங்கே இருக்கா, அதுக்கப்புறம் ஒய் வந்திருக்கா, வவலுக்கு அப்புறம் ஒய். இந்த இந்த இதில் இந்த வவலுக்கு அப்புறம் ஒய் வந்திருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஒய்யை வந்து நம்ம கேன்சல் அவுட் பண்ண மாட்டோம். ப்ரே, ப்ரேஸ், ப்ரேடு, ப்ரேயிங், ப்ரேயர். ஸோ அந்த ஒய் ட்ராப் ஆகாமல் அப்படியே வச்சுப்போம். எப்போ அந்த ஒய்க்கு பிஃபோர் த ஒய் வி நீட் அ வவல் லெட்டர். ஆனால் அதுலேயும் ஒரு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த 3 வேர்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பே, சே, டே. பேட் ஐடி தான் வரும், ஒய் ட்ராப் பண்ணிடுறோம். பேட், செட், டெய்லி. ஓகே, ஒய் எடுத்துட்டு ஐ. ஸோ இது 3 வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக வந்து நமக்கு ஆட் ஆயிருக்கு. ஓகே, எகைன் லெட்டர் ஒய் வந்து எண்டில் சேஞ்ச் ஆகாது. எப்படின்னா பிஃபோர் ஐஎன்ஜி. ஐஎன்ஜி ஆட் பண்ணும்போது ஒயில் எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. ட்ரை ப்ளஸ் ஐஎன்ஜி ட்ரையிங், ஒரி ப்ளஸ் ஐஎன்ஜி ஒரியிங். அண்ட் தென் த ஃபைனல் ஐஇ சேஞ்சஸ் டு ஒய். சில இடத்துல ஐஇன்னு இருக்கும், அதை ஒய்யா சேஞ்ச் பண்ணணும். எப்போ அப்படின்னா டை. ஸோ ஐஎன்ஜிக்கு பிஃபோர் ஐஎன்ஜி வந்தது அப்படின்னா இந்த ஐஇயை கேன்சல் அவுட் பண்ணிடணும், ஒய் போடணும். டையிங், லையிங். இது எல்லாமே ஸ்பெஷல் கேஸ் தான். இந்த எக்ஸாம்பிள்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் த ஃபைனல் கான்சனன்ட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இ, ஒய் பார்த்தோம் எண்டாக இருக்குது. அண்ட் தென் ஃபைனலி என்ன இருக்குது அப்படின்னா கன்சனன்ட் வேர்ட்ஸ் இருக்கிறது. அதர் வேர்ட்ஸ் கன்சனன்ட் வேர்ட்ஸ் இருக்கிறதுனா என்ன பண்ணுறோம். ஸோ இன் ஷார்ட் வேர்ட்ஸ் கன்சனன்ட் வேர்ட்ஸு ஷார்ட் வேர்ட்ஸாக இருந்து சின்ன சின்ன வேர்டாக இருக்குது. ஷார்ட் வேர்ட்ஸ் எண்டிங் இன் 1 வவல் லெட்டர் ப்ளஸ் 1 கான்சனன்ட் லெட்டர். இந்த மாதிரி ஒரு வவல் ஒரு கான்சனன்ட் அப்படின்னு இருக்கிற ஸ்மால் வேர்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஆட் ஆன் பண்ணும்போது லாஸ்ட் லெட்டரை டபுள் பண்ணணும். டபுள் கான்சனன்ட் வவல், கான்சனன்ட் வவல் அப்படி இருந்துச்சு அப்படின்னா த லாஸ்ட் லெட்டர் ஷுட் பி என்ன பண்ணணும், ஷுட் பி டபுள். 2 தடவை போடணும். ட்ராப்டு, பேக்டு, ஸ்டாப்பிங், பிளானிங், பிக்கர், ஹார்டஸ்ட். பட் இதுலேயும் ஸ்பெஷல் கேஸ். யார் யார்? க்ளீன், கிளென்ட், வீக்கர், ஆஸ்க்டு, ஃபாஸ்டர். ஸோ இங்கெல்லாம் டபுள் பண்ண மாட்டோம். ஈவெண்டோ எப்படி இருக்குது பாருங்கள், கான்சனன்ட் வவல், கான்சனன்ட் வவல் அப்படி தான் இருக்கா. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் என்னென்னா சில வேர்ட்ஸில் வந்து டபுள் பண்ண மாட்டோம். இந்த வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென்
இன் லாங்கர் வேர்ட்ஸ். ஒருவேளை வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 3-4 லெட்டர்ஸ் மட்டும் இருந்தால் அதை ஷார்ட்டுன்னு எடுத்துக்கலாம். எபோவ் 5க்கு அப்புறம் 5 and 6 அந்த மாதிரி போணுச்சு அப்படின்னா the final syllable is doubled if the last part of the word is stressed. ஸ்ட்ரெஸ் பண்ணணும் இந்த லாஸ்ட் பார்ட்டை அப்படின்னா அந்த இடத்துல டபுள் பண்ணிக்கலாம். பிஹின் இன்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோமா, பிஹினிங், அப்போ டபுள் பண்ணுறேன். ரெஃபர் இருங்கிற சவுண்டு ஸ்ட்ரெஸ் வேர்பலாக வரணும், ரெஃபர்டு, டபுள் பண்ணுறோம். அட்மிட் இட்டுன்னு அதை நல்லா அழுத்தி சொல்கிறோம், அட்மிட், அப்போ டபுள் டி. அந்த மாதிரி லாங்கர் வேர்ட்ஸில் லாஸ்ட் லெட்டரை ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா தேர் ஆல்சோ வி ஷுட் டபுள் த ஃபைனல் லெட்டர். The consonant is not doubled. எப்போ டபுள் பண்ண மாட்டோம்னா if the last part of the word is unstressed. இங்கே பார்த்தீங்கன்னா visit, suffer, open, சிம்பிளாக தான் முடியும். admit, அதாவது ஸ்ட்ரெஸ் ஆகாது, admitன்னு முடியணும், நல்லா அழுத்தி சொன்னால் தான் அது முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா open அப்படின்னு அழுத்தி சொல்ல தேவையில்லை, open, suffer, visit. இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணக்கூடாது, என்னோட லெட்டர்ஸ் என்ன பண்ணக்கூடாது, டபுள் பண்ணக்கூடாது லாஸ்ட் லெட்டரை. பட் அதே வேர்ட்ஸ் வந்து எல்லுங்கிற லெட்டரில் எண்டாக இருந்தது அப்படின்னா எல்லை வந்து டபுள் பண்ணுறோம். ஈவன் இஃப் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வேர்ட் இஸ் அன்ஸ்ட்ரெஸ்டு. ஸ்ட்ரெஸ்ஸு இல்லைனாலும் எல் லெட்டருக்கு மட்டும் என்ன பண்ணணும், டபுள் பண்ணிக்கணும். அதுலேயும் ஒரு எக்ஸம்ஷன் யாருன்னா பேரலல்டு. பேரலல்டில் மட்டும் என்ன பண்ண மாட்டோம், டபுள் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இஃப் த வேர்ட் டு விச் த சஃபிக்ஸ் ஃபுல் இஸ் ஆடட், ஃபுல் ஆட் பண்ணுற மாதிரியான சஃபிக்ஸ் வந்தது அப்படின்னா என்ஸின் எல்எல்ல முடிஞ்சிருந்தா ஒரு எல்லை ட்ராப் பண்ணிட்டு எழுதணும். சஃபிக்ஸு ஃபுல்லாக இருக்கணும். இங்கே 2 எல் இருந்தால் ஆட் பண்ணும்போது ஒரு எல்லை கேன்சல் அவுட் பண்ணணும். அதே மாதிரி ப்ரனன்சியேஷனில் ஐ, யூஸ் ஆஃப் ஐஇ இல்லை இஐ, இந்த பிளேஸில் நம்ம எப்படி பண்ணோம், வென் ஐஇ ஆர் இஐ இஸ் ப்ரொனவுன்ஸ்டு லைக் இ, பியில் வருது இல்லையா, ஈன்னு வருது இல்லை, அந்த மாதிரி சவுண்ட் வருது. ஐ கம்ஸ் பிஃபோர் இ எக்ஸப்ட் ஆஃப்டர் சி. ஐ கம்ஸ் பிஃபோர் இ. ஐஇ சேர்ந்து வரும்போது ஐ எங்கே வரும், பிஃபோர் இ வந்து வரணும். ஒருவேளை அடுத்த லெட்டர் சியா, அதாவது இந்த லெட்டர் சியா இருந்தால் மட்டும் என்ன அப்படின்னா இ ஃப்ரண்ட்டில் வரும், ஐ பேக்கில் போயிடும். எப்போ லெட்டர் சி இருக்கும்போது. ஓகே, ஸோ ஐ ஃபீல்டு இந்த சி தவிர மற்றது வரும்போது. பட் எக்ஸப்ஷன்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி இல்லை, இருந்தாலும் இஐன்னு போட்டிருக்காங்க. சர்ஃபீட்டில் இஐ, ப்ரோட்டீன் அதில் இஐ போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரூல் எதுக்கு அப்ளை பண்ண மாட்டோம்னா when 2 vowels are not pronounced like B அப்படின்னு படிக்கிற அந்த இ சவுண்ட் வராமல் ஐ, ஹை, ஹைட், ஐங்கிற ஒரு சவுண்ட் வரும். ஹைட், வெயிட், நெய், லெஷர், ஃபியரி, ஃப்ரெண்ட், இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐ சவுண்ட் வரதில்ல. இங்கெல்லாம் பாருங்கள் இஐன்னு வந்திருக்கு. ஓகே, அண்ட் தென் எக்ஸம்ஷன்ஸ் ஐஇ, ஃபியரி, ஃப்ரெண்டுக்கு ஐஇ வருது. Okay, and then use of y, OI வந்து என்ன அப்படின்னா மிடில் ஆஃப் த வேர்டில் வரும். எப்போ மிடில் ஆஃப் த வேர்டில் வரும்போது OI யூஸ் பண்ணிக்கணும். டர்மாயில், சாயில், பாயில். அதுவே அட் த எண்ட் ஆஃப் த வேர்டு வருது அப்படின்னா ஸ்பெல்லிங் வந்து OY யூஸ் பண்ணிக்கணும். டெஸ்ட்ராய், பாய், டாய் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஓயு, இது எல்லாம் என்ன அப்படின்னா கன்ஃபியூசிங் ஸ்பெல்லிங்ஸு. இஏ ஃபஸ்ட்டு போடணுமா, ஐஏ ஃபஸ்ட்டு போடணுமா, அந்த மாதிரி கன்ஃபியூசிங் வரும்போது தான் என்ன பண்ணுவோம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷனுக்கான ரூல் தான் இது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க மிடில் ஆஃப் த லெட்டரில் ஓயு வந்திருக்கா, ஓயு. அதே எண்டில் வந்து வந்திருந்தது அப்படின்னா OW யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூசிங் எண்ட்ஸ் எல்லாம் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாத்துலேயும் என்ன அப்படின்னா கன்ஃபியூசிங், பிகாஸ் தேர் ஆர் நோ ரூல்ஸ் டு டிசைட். ஸோ அங்கே சொன்ன மாதிரி ஒரு ரூல்குள்ளே ஃபிட்டின் பண்ண முடியாத வேர்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் தான். ஸோ எதுலெல்லாம் எண்ட் ஆகுறது, ஏஆர், இஆர், ஓஆர், ஓயூஆர், ரி,
able, IBLE, ENT, ANT, proceed, seat. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா இந்த வேர்ட்ஸை நல்லா நீங்கள் படிச்சுக்கோங்க. கன்ஃபியூசபிள் இருக்கிற வேர்ட்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்போ இந்த வேர்ட்ஸை நல்லா படிச்சிட்டிங்க, ஸ்பெல்லிங் என்னென்னு படிச்சிட்டிங்கன்னா இதில் ஏதாவது வேர்ட்ஸ் வந்து ஸ்பெல்லிங்கில் வரும்போது நீங்கள் கரெக்டான ஸ்பெல்லிங் எதுன்னு டிக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது வந்து திஸ் ஒன். ஸோ அந்த கன்ஃபியூசிவ் வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து எடுத்து போட்டாச்சு. ஸோ திஸ் இஸ் அபவுட் த ரூல்ஸ் ஆஃப் த ஸ்பெல்லிங். ஸோ ஸ்பெல்லிங்க்குன்னு ஃபியூ ரூல்ஸ் இருக்குது, அதை படிச்சிடுறோம். இன்னும் ரூல்குள்ளே வராத வேர்ட் லிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் படிச்சிருங்க. ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்குது, ஒரு 10 கொஷின்ஸ் இருக்குது. கரெக்ட் வேர்டு என்ன அப்படின்னு ரூலில் வருதா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரூலில் இல்லாதது இருக்கா, நீங்கள் எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ். ஒன்ஸ் okay, next topic is correct usage of words. ஸோ யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லாங்குவேஜுங்கிறது ஒரு டூல் அண்ட் விச் வி கம்யூனிகேட் தாட்ஸ், ஃபீலிங்ஸ், ஐடியாஸ், நம்மளோட டிசைன்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா அதர் பர்சனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு கன்வே. ஸோ அது அக்யூரேட்டாக அண்ட் வித்தவுட் எரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நெசசிட்டியான திங்காக இருக்குது. எதுலெல்லாம் நமக்கு அந்த எரர்ஸ் இருக்கும், கிராமர், ஸ்பெல்லிங், பங்க்டுவேஷன், ப்ரொனன்சியேஷன், இப்படி டுகெதராக ஆம்பிக்யூஸாக நம்ம வந்து எல்லாமே வந்து என்ன சைமல்டேனியஸில் கரெக்டாக இருக்கும் போது தான் என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு மீனிங்ஃபுல் திங்காக இருக்கும். ஸோ அப்போ என்னெல்லாம் வந்து பேசிக்காக நமக்கு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சிங்குலராக ப்ளூரலாக அந்த இடத்துல வந்து எத்தனை சிங்குலர் ப்ளூரலாக எப்படி பேசியிருக்காங்க, ஒரு எலமெண்ட்டா இல்லை ஒரு நேமா. இப்போ நவுன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட்ஸ் தட் நேம் சம்திங், ஒரு கேர்ள், ஒரு பால்னு ஒரு திங்ஸ், ஸ்டோரி, கேலண்டர், ஈவெண்ட். இப்போ அதுவே ஒரு சிங்குலராக இருக்கா, வேர்ட்ஸ் ரெஃபரிங் டு ஒன் எலிமெண்ட்டா, மோர் எலிமெண்ட்ஸ் இருக்கா, இல்லை ப்ளூரலாக இருக்கா, ரெஃபரிங் டு மோர் தென் ஒன் எலிமெண்ட், ப்ளூரல். அண்ட் ப்ரனவுன்ஸ், நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற ப்ரனவுன் இருக்கு இல்லையா, அது அந்த நவுனுக்கு எக்ஸாக்டாக மேலாக இருந்தால் ஹீ யூஸ் பண்ணுறோமா, ஃபீமேலாக இருந்தால் ஷீ யூஸ் பண்ணுறோமா. சப்ஜெக்ட், ஸோ சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யாரை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா சப்ஜெக்டாக இருக்குது இல்லையா. ஓகே, ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஈக்குவலண்ட்டான நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கா, அண்ட் தென் வேர்பு, அந்த சப்ஜெக்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியான வேர்ப் நம்ம யூஸ் பண்ணுறோமா, டென்ஸ் கரெக்டாக இருக்கா, வர்போட டென்ஸு, சிங்குலர் சப்ஜெக்ட்னா சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணுறோமா. ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் தான் என்ன அப்படின்னா மேஜராக நம்ம வந்து செக் பண்ணணும் எங்கே கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா. ஸோ திஸ் திங்ஸ், இந்த பேசிக் திங்ஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு முதல்ல பார்த்துருங்க. ஸோ சப்ஜெக்ட் வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா மேபி அ நவுன் ஆர் அ ப்ரனவுனாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஒரு ஒன் பர்சன், பிளேஸ், திங் அப்படி இருக்கா. போஸ்வெல், வாக்ஸ். ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட், சிங்குலர் வேர்பு. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பார்த்துருப்போம். ப்ளூரலில் தான் எஸ் போட்டால் ப்ளூரல்னு அர்த்தம். இங்கே நவுனை பொறுத்த வரைக்கும் எஸ் போட்டிருந்தா ஒரு பர்சன், எஸ் இல்லைன்னா தான் நிறைய பர்சன் அப்படிங்கிற மீனிங். ஸோ சிங்குலர் பர்சனுக்கு சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோமா. ப்ளூரல் சப்ஜெக்ட், மோர் தென் ஒன் பர்சன், பிளேஸ் ஆர் திங். இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்வெல் அண்ட் பிரான்சன். ஸோ 2 பேர் இருக்காங்க இல்லையா, அப்போ அதை ப்ளூரலாக கன்சிடர் பண்ணோம். ஸோ ஐ எம் யூஸிங் த ப்ளூரல் வேர்ப் வார். எஸ் அங்கே எடுத்துட்டோம். ஸோ தட் இஸ் இங்கே வந்து ப்ளூரலாக ஆக்ட் பண்ணுது. த காஸ், த மிஷின்ஸ். ப்ளூரல்னா என்ன யூஸ் பண்ணுறோம், ப்ளூரல் வர்பு யூஸ் பண்ணணும். சிங்குலர்னா த கார், த மிஷின் அப்படின்னா சிங்குலர் வர்ப் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம பார்த்துருப்போம் சிங்குலர் வர்ப்ஸ்லாம் என்னென்ன, ஆம், ஈஸ், வாஸ், அப்புறம் ஹேஸ். இது எல்லாம் சிங்குலருக்கு வருமா. ப்ளூரல் சிங்குலரில் என்ன, டூ, டிட், இதுவும் சிங்குலரில் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இந்த நமக்கு வந்து ஆர், வேர், டஸ்,
have இதெல்லாம் எதில் வந்துடுது அப்படின்னா ப்ளூரலில் வந்துடுது. ஸோ அந்த வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமா. நெக்ஸ்ட்டு டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்க்கணும். என்னெல்லாம் வந்து நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணோம். வேர்ட் இன் விச் ஒன் ஆர் மோர் லெட்டர்ஸ் ஆர் ஒமிட்டட். ஸோ கான்ட்ராக்டட் லெட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குது, கரெக்டாக அதை போட்டிருக்காங்களா. டு நாட்னு யூஸ் பண்ணுற இடத்துல தான் டோன்ட் போடணும். இட் இஸ்ன்னு யூஸ் பண்ணுற இடத்துல இட்ஸ் அப்படின்னு போடுவோம். குட் நாட்னு யூஸ் பண்ணுற இடத்துல குடண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹவு மெனி சப்ஜெக்ட்ஸ் ஆக்ட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆக்ஷன், ஒன் ஆர் மோர் தென் ஒன் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பார்க்கணும். வேர்ப் சேஞ்ச் வந்து எண்டிங்ஸில் இருக்கும், சிங்குலருக்கு ப்ளூரலுக்கு. நம்ம அந்த சொன்னோம் இல்லையா, அதுதான் இந்த வாக்ஸு சிட்ஸ் இந்த மாதிரி எஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வேர்புன்னு அர்த்தம், சிங்குலர் வேர்புன்னு அர்த்தம். எஸ் இல்லாமல் இருந்தால் தான் என்ன மீனிங் நமக்கு, ப்ளூரல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், வேர்ட்ஸு ஈஸ் வாஸ் ஹீ ஷீ இட்டு. ப்ளூரலாக இருக்குது அப்படின்னா ஆர் வேர் வி யூ தே யூ இன் சிங்குலர். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். கான்ட்ராக்ஷன்ஸில் என்னென்னலாம் வருது, இஸ்ன்ட் ஹாசன்ட் டசன்ட், அதே மாதிரி வேரண்ட், இதெல்லாம் வந்து ப்ளூரல் கான்ட்ராக்ஷன்ஸ். இது சிங்குலர் கான்ட்ராக்ஷன்ஸ். அப்போ லிஸ்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் வேர்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு, எல்லாமே ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கரெக்ட் யூசேஜ்னா அப்போ இது எப்படி கான்ட்ராக்டாக இருக்குன்னு இது கரெக்டாக வந்து நம்ம மேட்ச் பண்ணாதான் வந்து என்ன பண்ண முடியும், அந்த வேர்டு கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்டாக இருக்கும். அப்போ லிஸ்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஆர் ஆட் பண்ணோம் அப்படின்னா எப்படி கான்ட்ராக்ட் பண்ணுறோம், இஸ் ஆட் பண்ணோன்னா எப்படி கான்ட்ராக்ட். ஸோ ஒரு வேர்டை வில், நாட், வுட், ஹாவ் இதெல்லாம் வந்து எப்படி கான்ட்ராக்ட் ஆயிருக்கு அப்படின்னு. லெட்டர்ஸ் அப்படின்னா லெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்ஷன் வேர்ட்ஸை ஒரு ரீட் பண்ணிடுங்க. ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கன்கார்டில் படிச்சிருப்போம். ஸோ அந்த ரூல் எல்லாம் ஒபே பண்ணுதா, அங்கே அதில் ஒரு 13 ரூல்ஸ் அந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு படிச்சிருப்போம். ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாமே இதில் எகெயின் ரிப்பீட்டடாக வரும். அதனால நீங்கள் அதை ஒரு தடவை கன்கார்ட் ரூல்ஸே பார்த்துக்கோங்க. அண்டை யூஸ் பண்ணால் போத்து, நாட் ஒன்லி வந்தால் ப்ளூரல் வேர்பு, சிங்குலர் சப்ஜெக்ட் ஜாயின்டு பை ஆர் நார் இது மாதிரி வந்தது அப்படின்னா சிங்குலர் வேர்பு. ஸோ இந்த ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கன்கார்டோட அதே ரூல்ஸ் ரிப்பீட்டட் தான். ஸோ அந்த கன்கார்ட் டேபிளே வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. கரெக்ட் யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் சிமிலரான வேர்ட்ஸ். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டான வேர்டை போடுறதுக்கு மிஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது அக்செப்ட், இது எக்ஸெப்ட்னு இருக்குது. அக்செப்ட்ன்றது ஒரு வேர்ப், அக்செப்ட் பண்ணிக்கோ, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்களா, அக்செப்ட் த கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எக்ஸெப்ட் அப்படின்னா எவ்ரி ஒன் அட்டெண்டட் த மீட்டிங் எக்ஸெப்ட் த செக்ரட்டரி, அவங்கள தவிர அப்படின்னு அர்த்தம். எக்ஸெப்ட் த செக்ரட்டரியை தவிர மற்ற எல்லாருமே மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணாங்க. அப்போது அக்செப்ட்னா என்ன மீனிங், எக்ஸெப்ட்னா என்ன மீனிங். ஸோ இந்த மாதிரியான கன்ஃபியூசிங்கான வேர்ட்ஸ். ஸோ என்ன மீனிங்கில் வந்து அங்கே வந்து என்ன ஆகுது, ஃபிட்டின் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம புக் பேக்கில் இருக்கிற வேர்ட்ஸ் இப்போ சில்ட்ரன் அப்படின்னா நிறைய பேர், அப்போ லைக் யூஸ் பண்ணோம், எஸ்ஸோட இருக்கிறத யூஸ் பண்ணக்கூடாது. பேர்ட்ஸுன்னு இங்கே இருந்துருச்சு, அப்போ எஸ் இருக்கிறதுனால இங்கே என்ன யூஸ் பண்ணணும், ப்ளூரல் வர்ப் தான் யூஸ் பண்ணணுமா, அதனால ஆர் ஃப்ளையிங். த டாக்டர் ஒருத்தர் தான், ஈஸ் ட்ரீட்டிங். ஸோ இந்த மாதிரி வேர்ப்ஸ் அண்டு நவுன்ஸோட சிங்குலராக ப்ளூரலான அதுக்கு தகுந்த வர்பை போடுறதுக்கான லிஸ்ட்டு. ஸோ சிம்பிளாக அந்த மேட்ச் மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்குது, அதை ஒரு ரீட் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் வந்து வொக்காபுலரியாக நம்ம வந்து படிக்கணும். அதை நேம் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி என்ன அப்படின்னா ஒரு லென்த்தான சென்டென்ஸை ஒரு ஒன் வேர்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதுதான் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். என்ன அப்படின்னா இன்னும் கம்யூனிகேஷனும் ஈஸியாக ஒரு லென்த்தியாக ஒரு பர்சன் இப்படிப்பட்ட பர்சன் சொல்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு வேர்டை சொல்லிட்டா போதும், அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணவும் தேவை இல்லையா. அப்போ ஒரு கம்யூனிகேஷனை ஈஸி பண்ணுறதுக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் தட் பாய் இஸ் இன்ட்ராவர்ட், இன்ட்ராவர்ட்டுங்கிற வேர்டை சொல்லிட்டா போதும்,
அந்த பாய் வந்து கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பான், எல்லாருக்கிட்டையும் ஓப்பன் அப்பாக பேச மாட்டாங்க. இதெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை. ஹீ இஸ் அன் இன்ட்ராவர்ட் அப்படின்னு சொல்லிட்டா நான் என்ன அப்படின்னா ஹீ இஸ் கன்சர்வேட்டிவ் அண்ட் ரிசர்வ்டு அப்படின்னு அர்த்தம். அப்போது நான் கம்யூனிகேஷனை ஈஸி பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் வேர்டை சொல்லிட்டு இப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் என்ன படிக்கிறீங்க? ஸோ குரூப்பாக சொல்ல வேண்டாம். நான் ஒரு பாட்னி படிக்கிறேன், ஸ்டடி ஆஃப் பிளான்ஸ், அதெல்லாம் நான் சொல்ல வேண்டாம், பாட்டனின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியர் வேல நம்ம ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனாக சொல்கிறோம். திஸ் பர்சன் இஸ் எ ஹேட்டர் ஆஃப் மேன்கைண்ட். அவங்கள என்னன்னு சொல்கிறோம்? மிசன்த்ரோப் அப்படின்னு சொல்கிறோம். மேன்கைண்டை விரும்பாதவங்க. மை யங்கர் சன் ஹேஸ் அன் எக்ஸ்ட்ரீம் ஃபியர் ஆஃப் டாக்ஸ். சம் ஃபோபியாஸ், ஃபியர்ஸ் எல்லாம் ஃபோபியாஸ்ன்னு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. டாக்ஸை பார்த்து ஃபியர் பண்ணுறது சைனோஃபோபியா அப்படின்னு சொல்கிறோம். இன்ட்ரெஸ்ட் இன் த ஸ்டடி ஆஃப் ஏன்ஷியன்ட் திங்ஸை பற்றி படிக்கிற ஸ்டடி பேர் என்ன அப்படின்னா ஆர்கியாலஜி. அண்ட் தென் ஷீ இஸ் சம்மன் ஹூ புட்ஸ் ஃபோர்த் அன் ஐடியா தட் ஷீ டசன்ட் பிலீவ். அவங்க பிலீவ் பண்ணாத அடுத்தவங்களுக்கு சொல்ல, அந்த மாதிரி ஹிப்போக்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஷீ இஸ் அ ஹிப்போக்ரேட். இந்த மாதிரி ஒரு ஒரு விதத்துக்கும் அவங்க என்ன, அவங்களுக்கு என்ன, அவங்க என்ன எப்படிப்பட்ட பர்சன்னு சொல்கிறதுக்கு, அவங்களுக்கு எப்படி எதை பார்த்தா பயமாக இருக்குது, இல்லை திங்ஸ் எல்லாம் ஒரு ஒரு விஷயங்களை பற்றி படிக்கிற ஒரு ஒரு ஸ்டடீஸ்க்கு பேர் என்ன, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்டியூஷன்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பேசிக்கானது ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனில். ஸோ நமக்கு இதில் எது தெரியும்னு பாருங்கள். ஸோ ஏஜ் குரூப்பும் அவங்கள எப்படி சொல்லுவோம், இந்த சென்டினரி அண்ணா சென்டினரி லைப்ரரின்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ 100 years அண்ட் எபோவ் ஆயிடுச்சு அப்படின்னா சென்டினரின்னு சொல்லுவோம். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? அண்ட் தென் 5 இனிஷியல்லேருந்து பார்ப்போம். டைன்னு சொல்லுவோம் இல்லையா, 2, அப்போ டெனரியன். 10 to 19. அந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0s ஆரம்பித்து 9ல் முடியும் எல்லாமே. 10 to 20 கிடையாது, 10 to 19, 20 to 29. ஸோ அந்த மாதிரி முடியும். டெனரியன், வைஸ்னேரியன். 3க்கு ட்ரை, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கலாமா? 4 குவாட்ரிலேட்டரல் ஞாபகம் வச்சுப்போமா, குவாட்ரா ஜெனரியன். 5 ட்வின் குவாஜெனரியன். ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு நமக்கு இது ரெண்டும் மேட்சப் ஆகல. அண்ட் தென் 6னா 6 செக்ஸாஜெனரியன். 7 செப்சுவா ஜெனரியன். 80 ஆக்டகன், ஆக்டோஜெனரியன். 9 வந்து நானோ ஞாபகம் வச்சுக்கலாமா, நானோ ஜெனரியன். ஸோ இந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் சப்ஸ்டியூட் பண்ணுற ஒன் வேர்ட்ஸ். இது ஒரு பேசிக் வேர்ட். சப்ஸ்டியூஷனாலே ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஏஜ் நம்பர்ஸ் வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னு நம்ம பார்க்குறது. அடுத்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் சப்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. ஸ்டடி ரிலேட்டடாக, ஃபியர் ரிலேட்டடாக, டேர்ம்ஸு, லைக்ஸ் டிஸ்லைக்ஸ், கவர்மெண்ட், பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸு, வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள், பர்சன், ஆக்ட் ஆஃப் கில்லிங், டெத் ரிலேட்டட், சவுண்டு, ஈவெண்ட்ஸு, ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் என்ன மாதிரி சொல்கிறோம், இந்தந்த பிளேசஸை இப்படி சொல்லுவோம். அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்குது. நிறைய வேர்ட்ஸ் ஆஃப் சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு 1000 வேர்ட்ஸ் ஆஃப் சப்ஸ்டியூஷன் கொடுக்குறதுல யூஸ் இல்லை. அட் த மோஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நியர்பையாக இருக்கிற ஒரு லிஸ்ட் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இருக்கிறத படிச்சு போயிடுங்க. நம்ம அந்த 1000 படிக்க முடியாது. அஃப்கோர்ஸ் ஒரு மேட்ச் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதில் 1 or 2 இதுலேருந்து கண்டிப்பாக வந்திருக்கும். அது வேணால் நான் உங்களுக்கு சொல்லலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு க்ளூவையாவது நம்ம லிஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒரு 4 things வருது, 2 things வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு க்ளூ வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். ஸோ இது பேசிக்காக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் நம்ம கேட்கப்படுற அந்த ஹெட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கு. ஸோ ஃபியர் வந்து ஜூவோஃபோபியா, ஜூன்னு பார்த்துட்டாலே இப்போ பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் பார்த்தினா ஃபியர், ஜூ அனிமல்ஸ். ஹைட்ரோன்னா என்ன சொல்லுவோம், வாட்டர், ஃபியர் ஆஃப் வாட்டர். ஸோ எக்கோன்னா நம்மளோட எக்கோ, ஹோம் சரௌண்டிங்ஸ். ஸோ இந்த மாதிரி அது ரிலேட் பண்ண மாதிரியாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. நமக்கு வந்து அதை ரிலேட் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏரோ, ஸோ ஹைட்டு இருந்தால் ஏரோப்ளேன் இருக்குமா, ஸோ ஏரோனா ஃபியர் ஆஃப் ஹைட். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் டேர்ம்ஸ். ஸ்டடீஸ், இது மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு தடவை ரீட் பண்ணால் உங்களுக்கு வந்து முன்னாடி படித்தது கூட நல்லா வந்து ரீகால் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். ஃப்ளையிங் ஏரோப்ளேன்ஸ் பற்றி படிக்கிறது என்ன, ஏவியேஷன். செலஸ்டியல் பாடிஸை பற்றி படிக்கிறது ஆஸ்ட்ரானமி. இதெல்லாம் நம்ம ஸ்கூலிங்கில் இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஆர்னித்தாலஜி, ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ். தியாலஜினா ரிலீஜியன். பாட்டனி, பயாலஜி, குரோனாலஜி, சயின்ஸ் ஆஃப் டைம்.
டைம் ஆர்டர் பற்றி படிக்கிறது க்ரோனாலஜி. சம்திங்ஸ் இதில் இருக்கிற ஃபியூ திங்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்காங்க ஆந்த்ரோபாலஜி. ஸோ இது எல்லாமே பார்த்துருங்க. பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீனோசைட் ஹோல் ரேஸையே கில் பண்ணுறத ஜீனோசைட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான கில்லிங் ரிலேட்டடான திங். ஸோ நியூபார்ன் பேபிஸை முன்னாடி கில் பண்ணுற ஒரு இது இருந்துச்சு. ஸோ இன்ஃபான்டிசைட் அப்படின்னு சொல்கிறோம், கில்லிங் ஆஃப் அ நியூபார்ன் சைல்டு. அதை ஹியூமன் பீங்ஸை கில் பண்ணுற அந்த மாதிரியான சைக்கோ திங்ஸ் எல்லாம் ஹோமிசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி killing and manias related. Government. So government related another. So autocracy, bureaucracy அப்படின்னா government led by the officials. Aristocracy, government by the nobles. So anarchy-na என்ன, absence of government. So இந்த மாதிரி government related ஆன sense. Diarchy-na two agent government. Plutocracy-na rich people-ஆல govern பண்ணப்படுது, government by rich people. Monarchy, government by one person. Diarchy-na government by two agency. So இந்த மாதிரியான government related terms. Peoples. So Aesop profile na a person who is addicted to seeing oneself mirror பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்க பர்சன். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் த பர்சன் ஹூ லவ்ஸ் மணி, கிரிமட்டோஃபைல். ஸோ அந்த மாதிரி ஒரு லைக்கிங்கை வந்து ஸோ மியூசிக் லைக் பண்ணுறவங்க மெலோஃபைல். மியூசிக் மியூசிக் வந்து மெலோஃபைல்ஸ். ரிலீஜியன் இவர் வந்து எத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ காடு ப்ரெசன்ஸ் ஆஃப் காடை பிலீவ் பண்ணாதவங்கள எத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன் ஹூ பிலீவ்ஸ் இன் காடை எத்திஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் திங்ஸ், ஈவெண்ட்ஸ், பிளேஸ் ரிலேட்டடானது. இப்போ ஆட்டோமொபைல்னா செல்ஃப் மூவிங் வெஹிக்கல். ஆல்மா மேட்டர் இது நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த ஸ்கூல் ஆர் காலேஜ் ஒன் அட்டன்ஸ், அதை வந்து ஆல்மா மேட்டர் சொல்லுவோம். மியூசியம், போடியம், இதெல்லாம் நம்ம எவ்ரிடே லைஃப்பில் வந்த விஷயங்கள் தான். ஸோ இந்த மாதிரி பொருள்கள் இல்லை ஈவெண்ட்டு இல்லை சம் பிளேஸ். ஆக்வாரியம்னா என்ன, கிளாஸ் கண்டெய்னர் இன் விச் ஃபிஷ் அண்ட் அதர் வாட்டர் அனிமல்ஸ் கேன் பி கெப்ட், அது ஆக்வாரியம். ஆடிட்டோரியமில் என்ன பண்ணுவோம், ஸோ ஒரு தேட்டர், ஒரு பார்ட் ஆஃப் அ தேட்டர் வேர் பீப்புள் வேர் வாட்சிங், என்ன அங்கே என்ன நடக்குது. பிளானட்டோரியம், பிர்லா பிளானட்டோரியம் இருக்குது இப்போ சென்னையில். ஸோ அன் ஆப்டிக்கல் டிவைஸ் ஃபார் ப்ரொஜெக்டிங் வேரியஸ் செலஸ்டியல் இமேஜஸ். ஸோ இந்த மாதிரி பிளேஸ் ரிலேட்டட், திங்ஸ் ரிலேட்டட், ஈவெண்ட் ரிலேட்டட். சம் டேர்ம்ஸாக கொடுத்துருக்காங்க. பான்ஃபயர், ஹியூஜ் ஃபயர் ஃபார் செலிப்ரேஷனுக்கு வந்து இப்போ ட்ரெக்கிங் போகிறோம், அங்கெல்லாம் பான்ஃபயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபீஸ்டா அப்படின்வோம், ஈவெண்ட்ஸ் மேனிஃபெஸ்டட் பை ஃபெஸ்டிவிட்டிஸ், அந்த டைமில் யூஸ் பண்ணுறோம். இதோ பாருங்க குளுட்டன். ஸோ நம்மளோட இப்போ குரூப் 2 கொஷின் பேப்பரில் வந்திருந்ததா குளுட்டன். ஸ்க்ரீச், ஓத் எடுக்கிறது. ஈஸ்தட்டிக்ஸ்னா அப்ரிசியேஷன் ஆஃப் பியூட்டி பை செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ். எனிதிங் எல்ஸ். ஸோ குளுட்டன்னா எ பர்சன் ஹூ ஈட்ஸ் டூ மச். ஏதோ ஒரு வேர்டு அங்கே இருக்கிற வேர்டு வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் தென் லொகேஷியஸ் சொன்னேன், அதுவுமே நம்ம ஒர்க் பண்ணதில் இருக்க தான் செய்யுது பார்த்தீங்கன்னா. ஸோ கவர்மெண்ட், one who has keen interest in food and drinks. So loquacious na one who loves to speak, பேசிட்டே இருப்பாங்க. Empathy, mentally identifying oneself with other person or a thing. Pathetic அப்படின்னா பரிதாபத்திற்குரிய நிலைமையில் இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரியான லைக்ஸ், ஒருத்தவங்களுக்கு பிடிக்கிற விஷயம், பிடிக்காத விஷயம், அந்த மாதிரி இருக்கிற திங்ஸ் எல்லாம் இதில் வந்துடுது. அண்ட் தென் மேரேஜ், மேட்ரிமோனி ரிலேட்டட் டு மேரேஜ். மோனோகமிலாம் இருந்துச்சு, சாரி மோனோகாமி, இப்போ பாலிகாமி வந்து ஏர்லியராக இருந்துட்டு இருந்தது. ஸ்பீச் அண்ட் ரிட்டன் ஒர்க் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபிக்கே நமக்கு முதல்ல என்ன தெரியணும், மீனிங் தெரியணும். பயோகிராஃபினா ரைட்டிங், ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டோரியை எழுதுறது.
ஆட்டோனா நம்மளே நம்மளை பற்றின ஸ்டோரி எழுதுறது தான் வந்து ஆட்டோபயோகிராஃபி. டெலிகிராஃப் இதெல்லாம் இதெல்லாம் படிச்சுப்பேன். ரிட்டர்ன் மெசேஜ் ஃப்ரம் ஃபார் ஆஃப் பிளேஸ். ஓகே. ஸோ அந்த வந்து நானாக ப்ரொடியூஸ் பண்ண லிஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் லிஸ்ட்டு, ஒரு ஃபெமிலியராக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஓரளவுக்கு கேட்ட கொஷினோட மாடலில் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான லிஸ்ட் இருக்குது. நீங்கள் தான் அதை ரீட் பண்ணணும். டெய்லி ஒரு அந்த டேபிள் கூட படித்தா போதும். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி டெய்லி அதில் ஒரு டேபிளை வந்து ரீட் பண்ணிங்கன்னா ஒரு 2 ரீடிங் கூட நீங்கள் கொடுத்துடலாம். ஓகே. சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் மாதிரி தான். இப்போ லார்ஜி பார்த்தீங்க அப்படின்னா சொன்னோம் இல்லையா, இந்த சஃபிக்ஸ் ஆட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து சப்ஸ்டியூஷனாக சேஞ்ச் ஆகும். எக்காலஜி அண்ட் தென் வேறு என்ன இருக்குது, பேத்தாலஜி, சைனாலஜி, இச்சியாலஜினா ஸ்டடி ஆஃப் ஃபிஷ், ஆர்னித்தாலஜி பேர்ட்ஸு, ஊலாஜி பேர்ட்ஸ் எக்ஸை பற்றி படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஸ்டடீஸ் எல்லாம் எதில் வரும் அப்படின்னா எண்டட் வித் த LOGY. ஸோ அதை படிக்கிறவங்கள என்னன்னு சொல்கிறோம், பேத்தாலஜிஸ்ட். அவங்க என்ன படிப்பாங்க, ஸ்டடீஸ் லாங்குவேஜ் அண்ட் த ஸ்ட்ரக்சர். ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட புக் கொஷின் ஃபுல்லி இம்பார்ட்டன்ட். புக் கொஷின் அப்படியே படிச்சுட்டு போகணும். இதில் சம் கொஷின்ஸ் நமக்கு வந்திருக்கு இயர்லியர். இதில் ஒன் ஹூ ஸ்பெஷலைஸ் இன் என்ன இதில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக அவங்க இருக்காங்க. லங்ஸ்னா பல்மனாலஜிஸ்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்மளே வந்து நம்ம இப்போ பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு போகிறோம், கிராண்ட் பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு போகிறோம், அந்த பர்டிகுலர் ஸ்பெஷலிஸ்ட்டு தான் நம்ம போய் பார்க்கணும். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, லங்ஸ்லையா, ஸ்கின் ப்ராப்ளமா, கிட்னிலையா. ஸோ அதுக்கு பர்டிகுலர் ஸ்பெஷலிஸ்ட்டோட நேம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் வி கேன் யூஸ் இட். லங்ஸ்னா பல்மனாலஜிஸ்ட், ஸ்கின் ப்ராப்ளம் டெர்மட்டாலஜிஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் டிசீஸ் ரிலேட்டட் டு விமன் கைனகாலஜிஸ்ட். ஸோ குழந்தை மகப்பேறு மருத்துவர்னு சொல்கிறோம். கிட்னி டிசீசஸ் நெஃப்ராலஜிஸ்ட், கிட்னி நெஃப்ரா ஞாபகம் வச்சுப்பீங்க. அண்ட் ட்ரீட்ஸ் ஒன் ஹூ ட்ரீட்ஸ் டிசீஸ் அண்ட் டிசார்டர்ஸ் ஆஃப் நர்வஸ் வந்து நியூராலஜிஸ்ட், அதுவும் ஞாபகம் இருக்கும். ஸ்டொமக் வந்து கேஸ்ட்ரான்ட்ராலஜிஸ்ட். விஷன் ஆப்தல்மாலஜிஸ்ட். கிரிட்டிக்கல் இன்ஃபேன்ட்ஸ்னா நியோனாட்டாலஜிஸ்ட். ஹார்ட் டிசீஸ் வந்து கார்டியோ அரெஸ்ட் சொல்கிறோமா, கார்டியாலஜிஸ்ட். ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ENT டாக்டர்ஸ் என்ன சொல்கிறோம், ஓட்டோ லாரிங்காலஜிஸ்ட். ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்க என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட்டோ அந்த நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளோட SCRTலேருந்து எடுத்தது. தென் மீனிங்ஸு. ஸோ ஒன் ஹூ லவ்ஸ் அ கண்ட்ரி அண்ட் வில்லிங் டு சாக்ரிஃபைஸ் ஃபார் த கண்ட்ரி, அவங்கள யாருன்னு சொல்லுவோம், பேட்ரியாட்டிக் பர்சன் சொல்லுவோம். அதுதான் பேட்ரியாட்டிசம். ஸோ இந்த மாதிரி த டாக்டரின் தட் அட்வொகேட்ஸ் ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் விமன், எது ஃபெமினிசம். ஸோ இந்த மாதிரியான மீனிங்ஸ். ஸோ இப்படிப்பட்டவங்கள என்னன்னு சொல்கிறோம், அந்த இது என்னன்னு சொல்கிறோம் அப்படிங்கிற மீனிங். அண்ட் தென் ஸோ டீடோட்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபிலிம்ஸ்லேயும் நிறையா உங்களுக்கு வேர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனில் ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் எது ஃபிட்டின் ஆகும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அருணா ஆல்வேஸ் லுக்ஸ் அட் த பிரைட் சைட் ஆஃப் திங்ஸ். ஓகேயா. Even in the face of misfortune, she firmly believes that everything will work out for the best in the end. ஸோ இப்படி பிலீவ் பண்ணுறவங்கள என்னன்னு சொல்லுவோன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு 4 ஆப்ஷன், ஆப்டிமிஸ்ட், பிலாந்த்ரபிஸ்ட், அந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன யார் அப்படின்னு பார்த்தோன்னா, எப்பயுமே வந்து நல்லது நடக்கும்னு பிலீவ் பண்ணுறவங்கள தான் நம்ம ஆப்டிமிஸ்ட். அதாவது பொயட்ரிஸில் மோஸ்ட்லி ஆப்டிமிஸ்டிக் வியூவில் எழுதுவாங்க. ஸோ ஆல் திங் இஸ் ஃபார் குட், கண்டிப்பாக குட் வில் ஹேப்பன் அப்படின்னு பிலீவ் பண்ணுறவங்க அவங்கள தான் என்ன அப்படின்னா ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த கொடுத்துருவாங்க, மீனிங் கொடுத்துட்றாங்க, அப்படிப்பட்ட பர்சனை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது இல்லாமல் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ் கேட்டிருக்கு, உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை டெய்லி ஒரு 10 சப்ஸ்டியூஷன் ரீட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அமெச்சுரிசம், ஆரோட்ரம், ஆந்த்ரோபாலஜி, சில விஷயம் ரிப்பீட்டாக இருக்குன்னா அதை நல்லா படிச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஆஸ்ட்ரானமர், பொஹீமியா, கார்டோகிராஃபி, கமெண்டேட்டர், இமானிசிபிஸ்ட், எனிக்மேட்டிஸ்ட், இன்ஜினியர், ஃபேடிசம், ஃபெமினிசம், ஃபிக்ஷனிஸ்ட், geomagnetism,
மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி படிக்கிறோம். ஹீரோயிசம், ஐடியலிசம், மார்ஷலிஸ்ட், நானோ ஜெனாரியன் வந்ததா, நியூமிஸ்மேட்டிஸ்ட், பேட்ரியாட்டிசம், ஃபிலாந்த்ரபிஸ், இதெல்லாம் ரிப்பீட் கொஷின். ஸோ எல்லாமே ரீட் பண்ணுங்க. இது ஜஸ்ட் ஒரு எம்சிக்யூல இப்படி இருக்கு, அவங்கள என்னன்னு சொல்லுவோம், அது என்ன, ஆந்தாலஜினா என்ன, கலெக்ஷன் ஆஃப் லிட்ரரி பேசேஜஸ். ஸோ இந்த மாதிரியான எம்சிக்யூஸ் இருக்கு. இதையும் வந்து போட்டு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எம்சிக்யூல அந்த போல்டு எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்ததில் கண்டிப்பாக ஃபுல்லாகவே உங்களுக்கு போல்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு எம்சிக்யூஸ் கொடுத்துட்றேன். ஓகே. அண்ட் ஃபைனலி வேர்ட் க்ரியேஷன். ஸோ வேர்ட் க்ரியேஷன் நம்ம சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 2 வேர்ட்ஸை கம்பைன் பண்ணி ஒரு நியூ வேர்டை க்ரியேட் பண்ணுறது, அதுதான் வேர்ட் க்ரியேஷன். ஸோ இதில் பேசிக்கானது என்னென்னா ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் தான். ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நிறைய படித்த விஷயந்தான், ஓல்டு சிலபஸ்லையும் இருக்குது. ஸோ ஒரு வேர்டை வந்து பிகினிங் ஆஃப் அ வேர்டில் அட்டாச் பண்ணோம்னா ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே வேர்டை எண்ட் ஆஃப் த வேர்டில் அட்டாச் பண்ணோம்னா சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பி எடுத்துக்கலாம். ஹாப்பி அதோட என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அன்ஹாப்பினா ப்ரிஃபிக்ஸ். அதுக்கு பிஃபோர் த வேர்டு, இது வந்து ஒரிஜினல் வேர்டோட பிஃபோர் வி ஆட் அ வேர்ட் அன்ஹாப்பி, அதோட மீனிங் என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகிடுது. அண்ட் தென் சஃபிக்ஸ், இங்கே கொடுத்துருக்கேன். சஃபிக்ஸில் சைல்ட்ஹுட், ஏபிள்னு கொடுத்துருப்பாங்க, எபிலிட்டி, எக்ஸாமினேஷன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஸ்லேவ், ஸ்லேவிஷ். ஸோ இதெல்லாம் வந்து அட் த எண்ட் ஆஃப் த வேர்டு ஆட் பண்ணுறோம். இங்கே இல்லிட்ரேட், டிஸ்குவாலிஃபை, சூப்பர் நேச்சுரல், சப் அர்பன், மேல் நியூட்ரிஷன், அல்ட்ரா வயலட், இதெல்லாம் வந்து பிஒய்க்யூஸு. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ் ஆட் பண்ணி நியூ வேர்ட்ஸை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ சில வேர்ட்ஸ் இந்த அன்ரி, டிஸ்ப்ரீலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டோட்டல் மீனிங்கை ஆப்போசிட் மீனிங்கை வந்து கொடுக்கும். வாண்டட்னா அன்வான்ட் அப்படின்னு ஆக்கிடும், லைக்னா டிஸ்லைக்குன்னு ஆக்கிடுறது, ஆப்போசிட் மீனிங். ரைட்னா ரீரைட்டு, ப்ரீபெய்டு, ப்ரீ ஸ்கூல். ஸோ இந்த மாதிரி இந்த 4 வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஆட் பண்ணும்போது அந்த மீனிங்கோட ஆப்போசிட் மீனிங்கை கொடுக்கும். ஸோ இதில் எதுவும் ஃபிட்டின் ஆகுது, ஃபிட்டின் ஆகுது, ப்ரிவ்யூ, டிஸ்கண்டினியூ, அன்ஃபெமிலியர், ரீஓப்பன். ஸோ மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ சிம்பிளாக கேட்குறதுல இப்போது வேர்ட் க்ரியேஷனில். ஓகே. ஸோ ஸ்டில் அன்ஹாப்பி, டிஸ்ஹானஸ்ட், ப்ரீரீட், ரீமிக்ஸ், எப்படி வந்து கரெக்டாக வந்து நம்ம ஆட் பண்ணோம், எது வந்து கரெக்டான ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை எல்லாம் ஒரு கிளான்ஸ் சும்மா ரீட் பண்ணிங்கன்னா போதும். இது ரொம்ப ஈஸி தான், ஏர்லியாக நீங்கள் படிச்சிருப்பீங்க இது எல்லாமே. இதெல்லாம் ஒரே ஒரு ரீடு வந்து நீங்களுமே ஒரு ரீட் கொடுத்தாலே போதும் தான். ரீசெக், அன்லக்கி, டிஸ்அப்ரூவ், ப்ரிவ்யூ, inaccurate, misunderstand, misaligned. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். இங்கே ப்ராக்டிஸிங், டெக்னாலஜிக்கல், ஃபேஷனபிள், இன்டிஃபரெண்ட், இன்டர்நேஷ்னல், இதெல்லாம் நிறைய வந்திருக்கு காம்பவுண்ட் வேர்ட்ஸ். அதில் சைல்டிஷ், ஒரிஜினல், என்ஜாயபிள், வெரைட்டி. fill in the blanks by adding appropriate. ஓகே, நீங்கள் fill up தான். கம்ஃபர்ட்னா கம்ஃபர்டபிளி, பைசைக்கிள், ஹேண்ட்ஃபுல், இல்லீகல், அரைவல், நார்மலி, இன்டென்ஷன், மைக்ரோஸ்கோப். எதை ஃபிட்டின் ஆகுது கரெக்டாக அந்த வேர்டோட. ஸோ இந்த இதை யூஸ் பண்ணி மேனேஜில் ஒரு 2 நியூ வேர்ட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க. மேனேஜ்மெண்ட், மேனேஜர். பீஸ்னா பீஸ்ஃபுல், பாசிஃபை, அப்ரூவல், அப்ரூவ்டு. இந்த என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சஃபிக்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கொஷின்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்டைல் பார்த்துக்கோங்க. ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணால் எப்படி, சஃபிக்ஸ் எப்படி ஆட் ஆகுது. பேஷண்ட்னா இம்பேஷன், பேஷண்ட்லின்னு எழுதலாம். ஹானரை வந்து டிஸ்ஹானர், ஹானரபிள். ஸோ 2 வேஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் இது.
இதில் 2 நியூ வேர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்னா சப்வே, சப்கான்ஷியஸ். இங்கே ஒய் வந்து சஃபிக்ஸ் யூஸ் பண்ண வேர்டு, இது யூஸ் பண்ணனா வேர்ட்ஸ் சடன்லி, ஹாப்பிலி. ஓஆரில் இன்வென்டர், டிஸ்ட்ரிபியூட்டர். இதில் ஒன் வேர்டு வந்து வந்திருக்கு. எக்ஸ்ப்ளோரர், மேனேஜர். ஹாப்பினஸ், டார்க்னஸ். டென்டிஸ்ட், சயின்டிஸ்ட். டென்டிஸ்ட்னா யார், என்ன ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனு. ஸோ டூத் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ அவங்கள வந்து டென்டிஸ்ட் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிளாக அந்த பசில்ஸ் மாதிரி தான், நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதுவும் இம்பார்ட்டண்ட். சொன்னதுதான் அந்த ரீ, பை, அண்ட், டிஸ்ன்னு சொல்லிட்டு எப்படி நியூ வேர்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது ஒரு ரீட் பண்ணிடுங்க. அண்ட் லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கு. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் தான் நீங்கள் ஜஸ்ட்டு படித்த விஷயந்தான், ஒரே ஒரு தடவை ரீகால் பண்ணிங்க, ஒரே ஒரு ரீட் கொடுத்தா போதும். ரொம்ப டிஃபிகல்ட் டேர்ம்ஸ்லாம் இல்லை, நீங்கள் நார்மலாக படித்த டேர்ம்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ கிளிப்பிங் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து வேர்ட் க்ரியேஷனில் ஒரு டைப் பார்க்குறோம், என்னென்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஆட் பண்ணி ஒரு நியூ வேர்டை க்ரியேட் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளிப்பிங் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபார்மிங் நியூ வேர்ட்ஸ் பை ஷார்ட்டனிங் லாங் வேர்ட்ஸ். லாங் வேர்ட்ஸ் அப்படி ஷார்ட்டாக எழுதி ஒரு புது வேர்டாக சொல்கிறது. அந்த மாதிரி வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா பெரும்புலட்டோர், அப்படி அதை என்னன்னு சொல்கிறாங்க, ப்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக சொல்கிறாங்க. இது மாதிரி ஆல்கிமிஸ்ட்னா கெமிஸ்ட், ஏரோப்ளேனா பிளேன், எக்ஸாமினேஷன் எக்ஸாம், டிமார்க்கெட் மார்க் பண்ணுறது, சாம்பியனா சாம்ப் அப்படின்னு சொல்கிறது, ஹெலிகாப்டர்னா காப்டர், டெபுட்டென்ட் அதை டெபுட் மூவி அந்த மாதிரி சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்டாக சிம்பிளாக டாக், ஹிப்போபட்டாமஸ் ஹிப்போ, இன்ஃப்ளூயன்ஸானா ஃப்ளூ அப்படின்னு சொல்லிடுறோம். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆடு, ஆட்டோமொபைல் ஆட்டோ, கேப்ரியோலெட்னா கேபு, எக்ஸாம் ஃபேன், கேஸ், ஜிம், பர்கர், ஃப்ளூ, லன்ச், இதெல்லாம் ரிப்பீட்டாக இருக்குது. தென் மேத் மெமோ, மூவி, பேண்டலூன்ஸை பேண்ட்ஸ், ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ, யூனிவர்சிட்டியை வேர்சிட்டி, ஜுவாலஜிக்கல் பார்க்கை ஜூ சொல்கிறோம், டெலிஃபோனை ஃபோன் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி லாங்காக இருக்க வேர்ட்ஸை ஷார்ட் பண்ணி சொல்கிறது, அதுதான் கிளிப்பிங் வேர்ட்ஸ். கிளிப்னா கட்டுன்னு அர்த்தமா, ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி ஷார்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் போட்டு பாருங்கள். இந்த ஹைலைட்டட்லாம் என்ன அப்படின்னா பிஓக்யூ. அனகிராம்ஸில் ஒரு விதம் இருக்குது. இப்போ தேர்டு டைப் அனகிராம்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வேர்ட்ஸை சால்வ் பண்ணுறது, வேர்ட் ஆர் ஃப்ரேஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறது, லெட்டர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேஸை ரீஅரேஞ்ச் பண்ணி அந்த ஒரிஜினல் லெட்டர்ஸே யூஸ் பண்ணி என்ன பண்ணுறது, இன்னொரு வேர்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. போத் ஸ்பெல்லிங் அண்ட் ஸ்பெல்லிங் பேட்டர்ன்ஸை நமக்கு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லெமன் இருக்குது, அதை வந்து இங்கே சேஞ்ச் பண்ணுறாங்க, எம்இஎல் மெலன். அனகிராம்ஸ் அதே வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஜம்பிள் பண்ணி நியூ வேர்ட் ஃபார்ம் பண்ணுறது. ஆர், இயர், நோட், டோன், கேர், ரேஸ், ஓன், நவ், காடு, டாக். ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா எர்த், ஹார்ட், மீட், டீம், ஷிப், லிப்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்த வேர்டையே ரீஅரேஞ்ச் பண்ணி we are producing a new word. அதை தான் வந்து அனகிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. ஆன்டிகிராம்ஸ். ஆன்டிகிராம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் மீனிங்கை கொடுக்குற மாதிரியான வேர்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சாண்டா அப்படின்னா கிறிஸ்மஸ், ஹாப்பினஸ், கிஃப்ட்ஸ் இதெல்லாம் வரும். அதையே இப்படி மாற்றி போட்டு சாட்டன், சாட்டன்னா அதுக்கு ஆப்போசிட் பேடு, எவில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மீனிங்கில் அது வந்து எபிடாப்ஸ்னால் ஒரு சோகம் நடந்துருச்சு அந்த மாதிரி இதெல்லாம் எபிடாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே வந்து ஹாப்பியஸ்ட், அதை அப்படியே ஜம்பிள் பண்ணால் ஹாப்பியஸ்ட்னு ஃபார்ம் ஆகும். இது சந்தோஷம், அது துக்கம். அண்ட் தென் யுனைடெட். யுனைடெட்னா அன்டைட், சேர்த்து இருக்கிறது, அன்டைட்னா பிரிச்சிடுறது. அந்த மாதிரி ஆப்போசிட் மீனிங்ஸ். ஹார்ம்ஃபுல்னஸ், ஹார்ம்லெஸ், ஃபன். ஏர்லியஸ்ட், லேட்டஸ்ட், ஃபெஸ்டிவல், ஃபேட்டலிஸ்ட், ஃபியூனரல்,
alive, violence, civility. இந்த மாதிரி ஆப்போசிட் மீனிங்ஸை அதில் இருக்க சம் வேர்ட்ஸை வச்சு என்ன பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதை ஆன்டிகிராம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பிளண்டிங். பிளண்டிங் வேர்ட்ஸ் வந்து ஓல்டு சிலபஸில் ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் அதில் படிச்சிருப்பீங்க. அதில் ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 2 பேஜ் தான் எல்லாத்துலேயுமே இருக்கும். அந்த லெவலில் தான் வந்து நமக்கு இருந்தது. சிம்பிளாக அதுவும் என்ன, பிளெண்டிங் ஆஃப் ஒரு நியூ வேர்டு தான் இல்லையா, ஒரு 2 வேர்ட்ஸை பிளெண்ட் பண்ணி ஒரு நியூ வேர்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அதோட எக்ஸாம்பிள்ஸ் ஆல்ஃபபெட்டிக் ப்ளஸ் நியூமரிக், ஆல்ஃபா நியூமரிக். பைனரி ப்ளஸ் டிஜிட்டை பிட்டுன்னு சொல்லுவோம். இதில் எல்லா கொஷினுமே வந்திருக்கு பிஒய்க்யூவில். பிளண்டிங் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வேர்ட்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ இதிலே தான் ரிப்பீட்டடாக என்ன பண்ணியிருக்காங்க, திரும்ப திரும்ப பிஒய்க்யூஸ் கேட்டிருக்காங்க. எல்லாமே இதில் பிஒய்க்யூஸ் தான். நீங்கள் கொஷின் பேப்பர் லாஸ்ட் 10 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க எல்லா வேர்டுமே ஏதோ ஒரு இயரில் வந்திருக்கும். ஸோ ரிப்பீட்டடாக கேட்டது தான். பிரஞ்ச், கேம்கார்டர், எலக்ட்ரோக்யூட், இமெயில், மெக்கட்ரானிக்ஸ், இதெல்லாம். மோட்டார் பர் பெடல்ஸ், மொபைல். மோட்டார் ப்ளஸ் ஹோட்டல், மோட்டல். மோட்டல் வந்து என்ன சொல்கிறது, விவிவிவிஐபி கொஷின் நிறைய தடவை வந்திருக்கு மோட்டல். வைட்டல் ப்ளஸ் அமைன், விட்டமின். ஸ்மாக்கும் வந்திருக்கு, ஸ்மாக். நியூஸ் ப்ளஸ் ப்ராட்காஸ்டர், நியூஸ் கேஸ்ட். பிட்டு, இமெயில், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், மொபைல், பேட்ரோட்ரோப். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், போட்டு பாருங்கள் எக்ஸசைசஸை. ஸோ இது பிளெண்டிங் வேர்ட்ஸோட எல்லா லிஸ்ட்டும் இருக்குது இங்கே. இதுலேருந்து ஒன்று வந்து வெளியில் வராது. நீங்கள் இது எல்லாமே படிச்சுடுங்க. இன்டர்போல், மோட்டல், பேராட்ரோப்ஸ் கூட இருந்தது. டெலெக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிடி, இந்த மாதிரியான இது வந்து ஒரு தடவை மேட்ச்சில் கேட்டிருந்தாங்க. டெலெக்ஸ், டெலிகாஸ்ட், எல்லாமே வந்து கொஷின் தான். இதில் நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் படிச்சுடுங்க. நெக்ஸ்ட் ஒன் யுஃபிமிசம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்டாக ஒரு வேர்டை யூசேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக அதை வந்து பொலைட்டாக சொல்கிறது. இது சம் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அந்த ஃபார்மேட்டில் என்னன்னா பொலைட்டாக இன்டைரக்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, வென் வி விஷ் டு ரெஃபர் டு ஓல்டு பர்சனை ரெஃபர் பண்ணோன்னா ஓல்டு பர்சன் சொல்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம், சீனியர் சிட்டிசன் சொன்னால் பொலைட்டாக இருக்கா. இவர் ஒரு ஓல்டு பீப்புள்னு சொல்கிறத சீனியர் சிட்டிசனாக ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்கிறது. ஜெயில்னு இருக்குது, அது ஜெயில்னு சொன்னால் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்குது. பெனிடென்ஷியரி அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பொலைட்டாக இருக்குது. அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது வர பிட்வீன் ஜாப்ஸ், ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. டிசேபிள்டுன்னு சொல்கிறது அவங்களால பண்ண முடியாதுங்கிற மீனிங். பட் ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து பொலைட்டாக இன்னும் ரெஸ்பெக்டபிள் வேல இருக்குது. புவரை நீடின்னு சொல்கிறோம். செகண்ட் ஹேண்டை ஹேண்ட் மீ டவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி சம் வேர்ட்ஸ் வந்து லிஸ்டிங் இருக்குது. அன்எம்ப்ளாய்டு பிட்வீன் பார்த்துட்டோம். ஓல்டு. டைடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பாஸ்ட் அவே. ஸ்டூப்பிடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இன்டெலெக்சுவலி சேலஞ்சு. ஸ்லோ லேர்னர்ஸை லேட் ப்ளூமர்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்களுக்கு ப்ளூம் ஆக. அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா பொலைட்டான வேலை சொல்கிறது. ஸோ இந்த வேர்ட்ஸ் கேட்டகரைசேஷன் இது இருக்குது. இதெல்லாம் நம்மளோட எஸ்சிஆர்டி புக்கில் இருந்த கொஷின்ஸு ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த கிராமர் கிளாஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஒரு யூனிட் 3ல் லெட்டர் ரைட்டிங்ஸ் மட்டும் பார்த்துடலாம். யூனிட் 2ல் இன்னொரு செஷன் மட்டும் நமக்கு அடுத்த கிளாஸில் கிராமர் பார்த்துட போகிறோம். இன்னொரு 3 டாபிக்ஸோ 4 டாபிக்ஸ் தான் நமக்கு பெண்டிங் இருக்குது. அண்ட் ஸோ 1, 2 போயிட்டுருக்கு. பேசேஜஸ் இது ரெண்டும் உங்களுக்கு பேசேஜ் அண்ட் சினாரியோன்னு வந்துட்டுருக்கு. உங்களுக்கு நான் பேசேஜ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். லிட்ரரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், போயிட்டுருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸில் மற்றதெல்லாம் டைப் ஆஃப் கொஷின்ஸில் வருது. லெட்டர் ரைட்டிங் மட்டும் என்ன அப்படின்னா நம்ம பார்க்கணும். கொஞ்சம் மெமரி பெருசாக ஃபுல் லெட்டர்லாம் எழுத போகிறது அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு மெமரி பார்ட் வந்து இந்த ஃபார்மட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அது என்ன டைப் ஆஃப் லெட்டர்னு நம்ம கண்டுபிடிக்க தரணும். இந்த மாதிரியான திங்ஸ் தான் ஈஸியாக படிக்க போகிறோம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நம்ம லெட்டர் ரைட்டிங்லேருந்து. ரைட்டிங்கில் 2
டைப்ஸ் இருக்குது, ஃபார்மல் அண்டு இன்ஃபார்மல். அது என்னன்னு பார்க்க போகிறோம். அண்ட் தென் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ எம்சிக்யூஸாக கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி கொஷின் குரூப் 4ல் மாடல் கொஷினை பார்த்துட்டு நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் லெட்டர் ரைட்டிங்னா என்னென்னு உங்களுக்கு ஐடியா இருக்கணும், எப்படி வந்து அதை கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன படிக்கணுங்கிறது உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். 1 செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, write a letter to the editor of a journal about the stagnant rainwater issue in your area. Write the format of the letter. ஸோ இந்த லெட்டர் யாருக்கு எழுதுறாங்கன்னா ஒரு ஜேர்னலோட எடிட்டருக்கு எழுதுறாங்க. அப்போ இது வாட் டைப் ஆஃப் லெட்டர்? ஃபார்மல் லெட்டர். ஒரு ஃப்ரெண்டுக்கோ ஒரு பேரண்ட்ஸுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களுக்கெல்லாம் எழுதலை. த லெட்டர் இஸ் ரிட்டன் டு த எடிட்டர் ஆஃப் அ ஜேர்னல். அப்போ யாருக்கெல்லாம் எழுதுறது ஃபார்மல், யாருக்கு எழுதுறதெல்லாம் இன்ஃபார்மல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரியணும். அண்ட் தென் ஃபார்மல் லெட்டருக்கு ஃபார்மெட் என்ன, இன்ஃபார்மல் லெட்டருக்கு ஃபார்மெட் என்ன அப்படின்னு முதல்ல படிக்கணும். அப்போ இந்த கொஷினில் நம்ம இதை தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட்லேயே கேட்ட கொஷின்ங்கிறதுனால ஃபார்மெட், எக்ஸாக்டான ஃபார்மெட் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஃபார்மல் லெட்டருக்கு ஃபஸ்ட்டு சென்டரோட அட்ரஸ் இருக்கணும். அண்ட் தென் டேட், ரிசீவர்ஸ் அட்ரஸ், சப்ஜெக்ட், இந்த லெட்டர் எதுக்காக எழுதுகிறோங்கிற சப்ஜெக்ட் இருக்கணும். சல்யூட்டேஷன், அவங்கள என்ன வந்து ரெஸ்பெக்டட் சார் மேடம் அப்படிங்கிற சல்யூட் கொடுக்கணும். அண்ட் தென் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் என் டீட்டெயில்ஸோட என்ன பண்ணணும், அந்த லெட்டர் எதுக்கு எழுதுகிறோமோ அதை வந்து டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதுதான் பாடி ஆஃப் த லெட்டர். காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மலி நம்ம என்ன சொல்லி யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, சின்சியர்லி, ட்ரூலி ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸர் கொடுக்கணும். ஃபைனலி சிக்னேச்சர். ஸோ இதுதான் ஃபார்மெட். ஸோ இது கவர்மெண்ட்டோட ஆன்சரு. நம்ம அந்த ஃபார்மெட் வந்து பார்த்துடுறோம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் லெட்டரில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். What type of letter is used to request information about a product or service? ஒரு பொருளை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு ப்ராடக்டை பற்றியோ அல்ல அதை பற்றின விஷயங்களையோ ஒரு இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் போடுறோம். அப்போ அது என்ன மாதிரியான லெட்டர்? இன்கொயரி லெட்டர். சேல்ஸ்னால் ஒரு பொருள் விற்கிறத பற்றி பேசணும், விற்கிறத பற்றி பேசலை. பர்சனல்னால் என்ன? நமக்கு பர்சனலாக அவங்க தெரிஞ்சிருக்கணும், அந்த மாதிரி யார்கிட்டையும் இல்லை. ஒரு ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் பற்றி ஒரு கம்பெனிக்கு போடுறோம், ஸோ அது பர்சனல் இல்லை. ரெசிக்னேஷன் லெட்டரான்னு கேட்டிங்கன்னா அவங்க அங்கே வேலையிலே இல்லை, ரிசைன் பண்ணலை, அப்போ இதுவும் கிடையாது. அப்போ என்ன? we are asking enquiring information about a product or service. அப்போ இது என்ன டைப் ஆஃப் லெட்டர்? இன்கொயரி லெட்டர். ஈஸியாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் லெட்டர்னு ஒரு சினாரியோ கொடுத்துருவாங்க, அது வாட் டைப் அப்படின்னு டிக் பண்ணணும். இதுவும் ஈஸியாக தான் இருந்துச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னன்னா, a student wishes to suggest an improvement to the college library resources. அப்போ அந்த காலேஜ் லைப்ரரியில் இருக்க ரிசோர்ஸஸில் ஏதோ லேக்கிங்காக இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட் என்னென்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ணணும். த பெஸ்ட் வே டு ஃப்ரேஸ் த ரெக்வெஸ்ட் டு த லைப்ரரியன். ஸோ ஒரு லைப்ரரியனுக்கு அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணணும், எப்படி வந்து நாம் வந்து அந்த ரெக்வெஸ்ட்டை சொல்லணும், எந்த விதமாக அந்த லெட்டர் வந்து இருக்கணும், பாடி ஆஃப் த லெட்டர், அதை மட்டும் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ அதோட சினாரியோ என்ன? லைப்ரரியனுக்கு ரெக்வெஸ்ட் லெட்டர் தான் நம்ம கொடுக்குறோம். ரெக்வெஸ்ட்டாக இருக்கணும் நம்ம சொல்கிறது இல்லையா? ஸோ ரெக்வெஸ்ட்டாக இருக்கணும், ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ இந்த 4 ஆப்ஷனில் எப்படி நமக்கு பொதுவாகவே டிஎன்பிஎஸ்சியில் பெரிய லைனாக இருந்துச்சு அப்படின்னா, வித்தியாசமான வேர்டாக இருந்ததுன்னா அது ஆன்சராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கெஸ்ட்டில் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அந்த கெஸ்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா டி கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. பட் ஏன் இதெல்லாம் தப்பு, இது ஏன் கரெக்டுன்னு பார்ப்போம். இந்த லைப்ரரி ஹேஸ் நோ குட் புக்ஸ். உங்கள் லைப்ரரியில் நல்ல புக்கே இல்லை அப்படின்னு சொல்லலாமா? அந்த மாதிரி விதமாக பேசக்கூடாது. யூ ஷுட் பை மோர் புக்ஸ். ஷுட்டுன்னு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆர்டர் பண்ணக்கூடாது. த லைப்ரரி இஸ் டெரிபிள். ஹார்ஷான வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ எப்படி சொல்லணும்? ஐ ஹாவ் நோட்டீஸ் தட் த லைப்ரரிஸ் கலெக்ஷன்
லேக்ஸ் ரீசன்ட் பப்ளிகேஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஏஐ. ஸோ ஏஐ தான் இப்போ ப்ளூமிங்காக இருக்குது. அப்போது இந்த ஃபீல்டில் இருக்க ரீசன்ட் பப்ளிகேஷன் எனக்கு கிடைக்கல. would it be possible, எவ்வளோ பொலைட்டாக கேட்குறாங்க, would it be possible to expand the collection with my researched list of latest publication. பிரச்சனை இது, வேணும்னு மட்டும் சொல்லக்கூடாது, என்ன பண்ணணும், அதுக்கான சொல்யூஷனையும் சேர்த்து அவங்களுக்கு என்ன பண்ணணும், அட்டாச் பண்ணணும். இந்த ஏஐ சம்மந்தமான புக் கலெக்ஷன், ரீசன்ட் புக் கலெக்ஷன் இல்லை. ஸோ நான் அந்த லிஸ்ட்டையும் உங்களுக்கு இது சம்மந்தம், இந்த லிஸ்ட்லலாம் என்ன இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஏஐ பற்றின விஷயங்கள் இருக்குது. அப்போ நான் அதை வந்து இது பாசிபிளா, இந்த விஷயம்லாம் லைப்ரரியில் கொண்டு வர பாசிபிளா அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டு எழுதுகிறோம். அப்போ இந்த மாதிரி பொலைட் வேல ரெஸ்பெக்டபிள் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா நமக்கு வந்து அந்த மாதிரி தான் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதணும். அப்போ பாடி ஆஃப் த லெட்டர் வந்து எப்படி எழுதணும், எப்படி இருக்கணுங்கிறது ஒரு பாயிண்ட். ஸோ ஒரு சினாரியோ கொடுத்தா என்ன வந்து அங்கே வந்து டீட்டெயில் கொடுக்கணும் அப்படின்னு. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கொஷின் வந்து நமக்கு என்ன பண்ணியிருந்தது, லெட்டர் ரைட்டிங்கில் வந்திருந்தது. ஸோ லெட்டர் ரைட்டிங் வந்து பிவைக்யூஸ் பார்த்தோம் குரூப் 4ஓடது. நமக்கு அதில் என்ன தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ லெட்டர் ரைட்டிங்கில் எப்படி கொஷின் கேட்பாங்க, வாட் டைப் ஆஃப் கொஷின் வந்து நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ ஃபார்மட்டிங், ஒரு லெட்டர்னா ஒரு ஃபார்மலாக லெட்டர் எழுதுனா அது என்ன ஃபார்மட்டில் இருக்கணும், இல்லை ஒரு இன்ஃபார்மல் லெட்டர் இருக்குது, ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலிக்கு நம்ம ஒரு லெட்டர் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு இன்ஃபார்மல். ஃபார்மலாக நம்ம ரெஸ்பெக்டபுளாலாம் எழுத வேணாம், நமக்கு என்ன சொல்கிறது, நம்ம அப்பா கிட்ட எழுதுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப ஃபார்மலான வேர்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அந்த மாதிரியான திங்ஸ் எப்படி இருக்கும், ஃபார்மல், இன்ஃபார்மல். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், ஒரு சினாரியோ கொடுத்துட்டு எது என்ன டைப் ஆஃப் லெட்டரில் வருது, என்ன டைப் ஆஃப் லெட்டர் நம்ம இதுக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் தேர்ட் ஒன் ஒரு பாடி ஆஃப் த லெட்டர், ஒரு டைப் ஆஃப் லெட்டர் கொடுத்துட்றாங்க, அதில் என்ன கண்டென்ட் வந்து நம்ம உள்ளே எழுதணும் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் தான் வரப்போகுது. நமக்கு வந்து நிறைய இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ லெட்டர் ரைட்டிங் ஃபார்மட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம். அந்த ஃபார்மட்டாக ஃபுல்லாக நம்ம வந்து லெட்டர் ரைட்டிங் எழுத போகிறது கிடையாது, டிஸ்கிரிப்ஷன் கிடையாது நமக்கு. நீங்கள் என்ன பண்ண வேணாம், லெட்டர் ரைட்டிங் எழுதி பார்க்குறது வேண்டாம். அந்த லெட்டர் ரைட்டிங்கில் என்ன எழுதியிருக்கு, வாட் இஸ் த வேர்ட்ஸ் ரிட்டன் ஆன் த பாடி ஆஃப் த லெட்டர் அப்படிங்கிறத நீங்கள் படித்தா போதுமானது. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு சினாரியா கொடுத்தாங்கன்னா அதில் வந்து சென்டர் யாருக்கு, அது சென்டர் யார் எழுதுறா, ஹூ இஸ் த ரிசீவர், யார் அதை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ அந்த சினாரியோவை வச்சு, ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நமக்கு வந்து தெரியணும் லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னா இவ்வளோ பெரிய லெட்டர் ரைட்டிங் எழுதி பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. ஸோ லெட்டர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா தே ஆர் இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஒரு லெட்டர்ஸ் வந்து நமக்கு என்ன அப்படின்னா பர்சனலாகவும் இருக்கலாம், அஃபிஷியலாகவும் இருக்கலாம். பட் இட் இஸ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீன்ஸாக இருந்தது. இப்போ லெட்டர் ரைட்டிங் வந்து என்னன்னு, ஏன்னா நம்ம கான்செப்ஷுவல் கொஷினும் வந்து லெட்டர் ரைட்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இஸ் அன் ஆர்ட். இப்போ ஆர்ட்டுங்கிற வேர்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் என்ன பண்ண முடியும், அங்கே ஆர்ட் வந்து டிராயிங் ரிலேட்டட்னு நம்ம நினச்சிடக்கூடாது. லெட்டர் ரைட்டிங் அதாவது மடல் வரைதல் அப்படிங்கிறதே ஒரு ஆர்ட்டாக பார்த்தாங்க. தட் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபர்கட்டன். ஸோ மறந்துடுச்சு நமக்கு. ஸோ இப்போ நம்ம கேட்குறோம், நம்ம கொஷின் பண்ணிக்கலாம், நம்ம லாஸ்ட்டாக எப்போ லெட்டர் போட்டோம், யாருக்கு போட்டோம்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேஸாக அது இருக்க பாசிபிலிட்டியே இல்லை. ஏன்னா நமக்கு வந்து ஃபோன் யூசேஜு, ஐஃபோன்ஸு எல்லாம் வந்துடுது. ஸோ நம்ம மெயில் யூஸ் பண்ணிக்கிறோம் வென் இட் இஸ் அ ஃபார் டிஸ்டன்ஸ் அப்படின்னா. ஸோ பக்கத்துலேயே நம்ம வந்து ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிறோம், பக்கத்து வீட்டுக்கு இல்லை வீட்டுக்குள்ளேயே ஃபோன் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், கேட்டுக்கிறோம், செஞ்சுக்கிறோம். அப்போது நியரர் ஃபாரர் எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வி ஆர் யூஸிங் எலக்ட்ரானிக் மீடியா. ஆல்மோஸ்ட் லெட்டருங்கிற ஒரு கான்செப்டே என்ன ஆகிடுது மறந்து. இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் லெட்டர் லாஸ்ட்டாக போட்டதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு 15 years பிஃபோர் இருக்கும். எங்களோட கிராண்ட் மதருக்கு வந்து நான் ஒரு லெட்டர் வந்து எழுதினேன். ஸோ அதுதான் என்னோடய லாஸ்ட் லெட்டர். அதுக்கப்புறம் நான் யாருக்கும் எதில் மோஸ்ட்லி அவங்களுக்கு தான் ஐ யூஸ் டு ரைட் அ லெட்டர்.
அதர் கண்ட்ரியில் இருக்காங்க. ஸோ அது எப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட மறைவுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த லெட்டர் ரைட்டிங் விஷயமே எனக்குமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ உங்களை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க, இப்போ க்ரீட்டிங் கார்டு போடுறது ஏதோ சம்திங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபர்கட் அ திங், பட் இட் இஸ் அன் ஆர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் என்ன அப்படின்னா நம்ம வந்து என்ன இப்போ வந்து நம்ம எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா எலக்ட்ரானிக் மீடியாவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ லெட்டர் ரைட்டிங் இப்போ நமக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்னா ஃபார் எவ்ரி அஃபிஷியல் யூசேஜ், ஒரு ஃபார்மல் யூசேஜ் எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா இப்போ எந்த ஒரு இப்போ முனிசிபாலிட்டிக்கு போகிறோம், நமக்கு ஒரு ப்ராப்ளம், வாட்டர் ப்ராப்ளம் இருக்குது, சானிடேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம போய் வாயால் சொன்னால் என்ன பண்ண மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க, நமக்கு அது செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணணும், அஃபிஷியலாக லெட்டர் ஃபார்மெட்டில் அவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்டையோ குவரியோ கொடுத்தாதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் டேக் ஆக்ஷன். அப்போது அன்லெஸ் அண்ட் அன்டில் சுச்சுவேஷன் டிமாண்ட்ஸ் நம்ம லெட்டர் ரைட்டிங் எழுதுறதுங்கிறதே பாசிபிள் இல்லை. அதே மாதிரி எல்லாரும் எழுதின ஒரே லெட்டர் என்னவா இருக்கும், லீவ் லெட்டராக தான் இருக்கும். நம்மளோட ஸ்கூல் டேஸில் எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வி ஹாவ் ரிட்டன் லீவ் லெட்டர், அது எல்லாருமே போட்டிருப்போம், மேமுக்கு நம்ம எழுதி கொடுத்துருப்போம். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு லீவ் லெட்டராவது எழுதியிருப்போம். அண்ட் தென் ஸோ அந்த மாதிரி நம்ம சுச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணும் போது தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் கெட்டிங் இன் டு த ஃபார்மல் லெட்டர்ஸ். ஸோ ஃபார்மல் வந்து வாட் இஸ் த ஃபார்மட் ஆஃப் த ஃபார்மல் லெட்டர். ஸோ லெட்டர்னா இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, நமக்கு வேணுங்கிறதெல்லாம் அதில் எழுதி வச்சுட்டு போகிறது ஃபார்மல் லெட்டர் கிடையாது. அப்போ அது எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்மட்டில் இருக்கணும். ஸோ சென்டரோட அட்ரஸ் ஃபஸ்ட்டு இருக்கணும், அண்ட் தென் டேட் இருக்கணும். சென்டர்ஸ் அட்ரஸ்னா ஃப்ரம், இதுதான் நம்மளோட ஃப்ரம் இல்லையா, ஃப்ரம் அட்ரஸ். ரிசீவரை டூன் போட்டு எழுதுவோம். இன் பிட்வீனில் டேட்னா என்ன, ஃபுல்லாக வந்து 13 Jan 2025 இந்த மாதிரி ஃபுல் ஃபார்மட்டில் எழுதணும். சப்ஜெக்ட் எதை பற்றி நம்ம சொல்கிறோம், ஸோ about the சானிடேஷன் ப்ராப்ளம் இன் மை ஏரியா, என்னோட ஏரியாவில் இருக்க சானிடேஷன் ப்ராப்ளம் பற்றி நான் வந்து இதில் வந்து நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லணும். சல்யூட்டேஷன், ரெஸ்பெக்டட் சார், மேடம், இப்படி என்ன சல்யூட் பண்ணுறோம். அண்ட் தென் பாடி ஆஃப் த லெட்டர், அது எப்படி இருக்கணும், டீட்டெயில்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு லைன்லேயே என்ன பண்ணிடணும், எதுக்காக நான் அந்த லெட்டர் எழுதுறேங்கிறது வந்துடணும். அதுக்கப்புறம் இப்போ சானிடேஷன்னா என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம், அதனால் யார் அஃபெக்ட் ஆகுறாங்க, அதுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷனாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி டீட்டெயிலாக பாடி ஆஃப் த லெட்டர் இருக்கணும். க்ளோசிங் பேராகிராஃப் இருக்கணும். க்ளோசிங் பேராகிராஃப் எப்படி இருக்கும், ஸோ ஐ ரெக்வெஸ்ட் யூ டு டேக் நெசசரி ஆக்ஷன்ஸ் இமீடியட்லி அப்படின்னு இந்த மாதிரி என்ன நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணுறோமோ அதை க்ளோசிங் பேராகிராஃபாக கொடுக்குறோம். அண்ட் தென் காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோசர் அண்ட் சிக்னேச்சர், இது என்ன இருக்கணும், யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, ட்ரூலி, இந்த மாதிரி என்ன என்ன நம்ம போடுறோமோ அந்த எந்த அஃபிஷியலோ அதுக்கு தகுந்த மாதிரியான க்ளோசர் வந்து நம்ம கொடுக்கணும். அண்ட் சிக்னேச்சர், இஃப் இட் இஸ் அஃபிஷியல்னா சென்டர்ஸோட நேமு, டெசிக்னேஷன் தேவைப்பட்டால் அவங்க நேம் போட்டு டெசிக்னேஷன் போட்டு அந்த லெட்டரை அனுப்பி விடுறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபார்மலான லெட்டர். அதே இன்ஃபார்மல் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபார்மலில் ஒரு 2 விஷயம் தேவையில்லை. என்ன அப்படின்னா நமக்கு வந்து ரிசீவரோட அட்ரஸ் தேவையில்லை அண்ட் சப்ஜெக்ட் தேவையில்லை. ஏன்னா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு நம்மளோட ஃபாதருக்கு எழுதுகிறேன், லெட்டர் எழுதுகிறேன், சென்டர் அட்ரஸ் யார், நான் யாருன்னு எழுதிடுவேன், டேட் போட்டுட்டு டியர் ஃபாதர், டியர் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு நான் என்ன எழுதணும்னு நினைக்கிறேனோ, ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, வேர்டு வந்து ரொம்ப அஃபிஷியலாக ஃபார்மலாக இருக்கணும் இல்லை, நான் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் என்னோட ஒரு லெட்டர் எழுதுவேன். க்ளோஷரில் என்ன சொல்லுவேன், கன்வே மை கிரீட்டிங்ஸ் டு மதர், என்னோட பிரதருக்கு, எங்கள் ரிலேஷனுக்கெல்லாம் என்ன பண்ணுங்கள், என்னோட கிரீட்டிங்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு க்ளோசிங் பேராகிராஃப் போட்டுட்டு லவ்விங்லி யுவர் டாட்டர் அனிதா அப்படின்னு போட்டுட்டு சிக்னேச்சர், சென்டரோட நேம். ஸோ இது மாதிரி வந்து என்னென்னா இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் எழுதுகிறோம். அதே ஃபார்மல் லெட்டரோட பேசேஜில் ரிசீவரோட அட்ரஸ் இருக்கணும், சப்ஜெக்ட் நான் எதுக்கு எழுதுகிறேன், இதெல்லாம் வந்து என்னோட இன்ஃபார்மலில் தேவை. அதர் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து. ஸோ இந்த ஃபார்மெட்டை மெமரி பண்ணி உங்களோட நோட்டில் என்ன பண்ணுங்கள், எழுதி பார்க்கணும். அப்படியே இந்த ஃபார்மெட்டை எழுதணும். ஃபார்மல், இன்ஃபார்மல். ஃபஸ்ட்டு நீங்கள் லெட்டர் ரைட்டிங்கில் பண்ண வேண்டியது இதுதான். ஸோ சாம்பிள் கொடுத்துருக்கு, சென்டரோட அட்ரெஸ்ஸு, டேட்டு. இதில் வந்து ஓவராலாக இதை வந்து கவர்மெண்ட் இதில் என்ன எழுதிட்டாங்க அப்படின்னா ரிசீவர்ஸ் அட்ரஸ்ன்னு இது கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளும் அப்படியே வச்சுக்கலாம், ரிசீவர்ஸ் அட்ரஸ்,
சப்ஜெக்ட் என்ன, வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் டியூ டு எ broken பைப், ஒரு பைப்லைன் உடஞ்சிருச்சு, அது தண்ணி வேஸ்ட் ஆகுது, அதை பற்றின லெட்டர். salutation, body of the letter என்ன இருக்கலாம், we have observed wastage of water for the last 15 days at a construction site near our school. எங்க ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் 15 டேஸாக வாட்டர் வந்து லீக் ஆகிட்டு இருக்கு. அதனால அந்த ஹோல் ஏரியாவே என்ன இருக்கு, ஸ்லிப்பரி அண்ட் மட்டி ஆயிடுச்சு. மஸ்கிட்டோ ஸ்டார்டட் ப்ரீடிங். அதனால ஒரு பெரிய ஹெல்த் ஹசார்டுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து அரைஸ் ஆகுது. ஸோ என்ன கேட்குறாங்க, we request you to look into the matter immediately and get the pipeline repair. ஸோ அதுக்காக ரெக்வஸ்ட் லெட்டர் போட்டிருக்காங்க. பைப்லைனை வந்து ரிப்பேர் பண்ணிவிட்டு ப்ளீஸ் டேக் நெசசரி ஆக்ஷன் இம்மிடியட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோசர் என்ன, அஃப்கோர்ஸ் நம்ம என்ன ரெக்வஸ்ட் இருந்தாலும் தேங்க்யூ போடுவோம். சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா க்ளோஷர் தான், யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி ட்ரூலி நேம் வந்து கொடுத்துட்றோம். So this is the format of a formal letter. Sample formal. இது informal. யாருக்கு எழுதுறோம், அம்மாக்கு எழுதுறோம், பிளேஸு இதெல்லாம் எழுதிட்டு டேட் போட்டுட்டு என்னைக்கு எழுதுறோம், டியர் மதர், ஐ எம் ஃபைன் ஹியர் அண்ட் ஹோப் திஸ் லெட்டர் ஃபைன்ஸ் யூ இன் அ குட் ஹெல்த். ஐ எம் என்ஜாயிங் மை நியூ ஸ்கூல் அண்ட் ஹாஸ்டல் லைஃப். ஸோ அம்மாவுக்கு வந்து ஒரு நியூ ஸ்கூலுக்கு அவங்க படிக்க போயிருக்காங்க டாட்டர். ஸோ நான் வந்து என்னோடய நியூ ஸ்கூல் அண்ட் ஹாஸ்டல் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுறேன். பட் சம்டைம்ஸ் என்ன, ஐ ஃபீல் ஹோம் சிக், பட் யுவர் வேர்ட்ஸ் ஆஃப் அட்வைஸ் ஆல்வேஸ் ஹெல்ப் மீ ஓவர் கம் த ஃபீலிங். ஸோ நான் பட் என்ன அப்படின்னா உங்களோட வேர்ட்ஸ் கேட்கும் போது அதை நினச்சி பார்க்கும் போது என்ன சொல்கிறது, ஐ எம் ஆட்டோமேட்டிக்லி ஓவர் கம்மிங் த ஹோம் சிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ பிலீவ் தி ஸ்கூல் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் வி ஹாவ் ஆல் த ஃபெசிலிட்டிஸ். ஸோ ஸ்கூலையும் வந்து நல்லா தான் இருக்குதுன்னு அம்மாவையும் கன்சோல் பண்ணுறாங்க. in one of the best ஸ்கூலாக இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது, த டீச்சர்ஸ் ஆர் வெரி வெல் லேர்ன்டு, அஃபெக்ஷனேட் அண்ட் எஃபிஷியன்ட் டீச்சர்ஸாக இருக்காங்க, டுவர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ஷனேட்டாக இருக்காங்க, அண்ட் தென் மை கிளாஸ்மேட்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் அண்ட் இட்ஸ் ஃபன் டு பி வித் தம். ஸோ அவங்கள வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்காங்க, எனக்கும் வந்து ஃபன்ஃபுல்லாக நான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் கன்வே மை ரிகார்ட்ஸ் டு டேட் அண்ட் லவ் டு சுகன்யா. அவங்க சிஸ்டருக்கு அண்ட் டேடுக்கு ரிகார்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இவர் லவ்விங்லி டாட்டர் சீமா. ஸோ இதுதான் இன்ஃபார்மல் லெட்டரோட ஒரு ஃபார்மேட். நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ஃபார்மல் லெட்டரில் என்னெல்லாம் எழுதணும், இந்த பாடி ஆஃப் த லெட்டர் வந்து இப்போ ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஃபைண்ட் அவுட் த என்ன சொல்கிறது சினாரியோ விச் ஃபிட்ஸ் இன் த ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா நமக்கு ஃபார்மலாக அங்கே ரெக்வஸ்ட் பண்ணோம் பாருங்கள், அந்த மாதிரி கமிஷனருக்கு, முனிசிபல் கமிஷனருக்கு, எடிட்டர் ஆஃப் த ஜேர்னலுக்கு, இது மாதிரி ஒரு 3 பாடி ஆஃப் கண்டென்ட் கொடுத்துட்டு ஒரு பாடி ஆஃப் கண்டென்ட் வந்து இன்ஃபார்மல் லெட்டரோட தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த 4 லெட்டரையும் நீங்கள் 4யுமே இந்த கண்டென்ட் படித்து பார்க்கும்போது விச் வில் ஃபிட் இன் த இன்ஃபார்மல் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதை மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எதையும் மனப்பாடம் பண்ணிட்டு போக தேவை கிடையாது. அந்த லெட்டர்னால் என்ன இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மலுக்கு இன்ஃபார்மலுக்குலாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். டு தி போலீஸ் கமிஷனர் அபவுட் த நாய்ஸ் காஸ்டு பை த லவுட் ஸ்பீக்கர் இன் எ மியூசிக் ஷாப் நியர் யுவர் ஸ்கூல். ஸோ ஸ்கூல் பக்கத்தில் ஒரு மியூசிக் ஷாப் இருக்குது. இங்கே என்ன புரிஞ்சுக்கிறோம், மியூசிக் ஷாப், அங்கே லவுட் ஸ்பீக்கர் வந்து ப்ளே பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் அஃபெக்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ஸ்கூல். அவங்க வந்து லிசன் பண்ண முடியாமல் அவ்வளோ ஹெவி சவுண்டோடு இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி கொடுக்க சொல்லி போலீஸ் கமிஷனருக்கு லெட்டர் எழுதுறாங்க. ஸோ இப்போ இங்கே யார் வந்து சென்டர் வந்து யாராக இருக்கும், ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்கூலாக இருக்கும். ஸோ இல்லை அங்கே இருக்கிற பிரின்சிபால் அவங்கள மாதிரி இருக்கலாம். யார் ரிசீவர், போலீஸ் கமிஷனர் ரிசீவர். இதில் இருக்க சப்ஜெக்ட் என்ன, கம்ப்ளைண்ட் அபவுட் த நாய்ஸ் பொல்யூஷன் காஸ்டு பை அ மியூசிக் ஷாப், அதை பற்றின கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னென்னு நமக்கு தெரியும். ஒரு விஷயம் கொடுக்குறாங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அதுலேருந்து அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இது என்ன டைப் ஆஃப் லெட்டர்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், ஃபார்மல் டைப் ஆஃப் லெட்டர். அதே இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் அபவுட் யுவர் சம்மர் ஹாலிடேஸ். என் ஃப்ரெண்டுக்கு நான் சம்மர் ஹாலிடேஸ் எப்படி என்ஜாய் பண்ணேன்னு நான் ஒரு லெட்டர் எழுத போகிறேன். அப்போ இந்த இதை கொடுத்துட்டு வாட் டைப் ஆஃப் லெட்டர்னு கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்க, லெட்டர் ஆஃப் என்கொயரி, லெட்டர் ஆஃப் ஆர்டர், லெட்டர் ஆஃப் கேன்சலேஷன் அண்ட் லெட்டர் அன்அஃபிஷியல் லெட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம என்ன ஃபிக் பண்ணோம்,
ஒரு அன்அஃபிஷியல் லெட்டர், இல்லைன்னா பர்சனல் லெட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு எழுதுறதோ, ஒரு சிஸ்டருக்கு எழுதுறதோ, ஃபாதருக்கு எழுதுறதோ என்ன, இதெல்லாம் பர்சனல் லெட்டர். ஸோ அதை கண்டுபிடிக்க தெரியணும். இதை கொடுத்தாங்கன்னா வாட் டைப் ஆஃப் லெட்டர்னு சொல்ல தெரியணும். அதுதான் விஷயம். ஸோ அது ஒரு இதை மாதிரி கொடுக்கலாம். இல்லைன்னா அந்த பாடி ஆஃப் த லெட்டர் கொடுத்தாங்க இல்லையா, கொடுத்துட்டு அது என்ன என்ன டைப் ஆஃப் லெட்டருக்குள்ளே அது வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. மியூசிக் ஷாப் கொஸ்டின் சப்ஜெக்ட் என்ன, கம்ப்ளைண்ட் அபவுட் த நாய்ஸ் caused by the loudspeaker regarding. என்ன பாடி ஆஃப் த கண்டென்ட் இருந்துச்சு, த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆர் கெட்டிங் டிஸ்ட்ராக்டட் பை த நாய்ஸ் காஸ்டு பை த லவுட் ஸ்பீக்கர் இன் ஏ மியூசிக் ஷாப் நியர் அவர் ஸ்கூல். வி ஆர் unable to listen to the lesson starts and concentrate on our studies. The noise from the loudspeaker is unbearable. அவ்வளோ நாய்ஸ் இருக்கும்போது யாராலுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ we request you to look into the matter immediately and take the necessary action to stop this problem. ஸோ இந்த மாதிரி ஒரு பாடி ஆஃப் லெட்டர் கொடுத்துட்டு அந்த லெட்டருக்கு என்ன ஹெட்டிங் இருக்கும், என்ன சினாரியோ அதுவாக இருக்குன்னா இது என்ன, இல்லை என்ன சப்ஜெக்ட் நீங்கள் இதுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எந்த சப்ஜெக்ட் ஃபிட்டின் ஆகுது, வேறு 4 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு எந்த சப்ஜெக்ட் ஃபிட்டின் ஆகுதுன்னு கேட்டால் இதுதான் நாய்ஸ் பொல்யூஷன் லவுட் ஸ்பீக்கர்னால வருது, அதுதானே இந்த கண்டென்ட்குள்ளே இருந்துச்சு. அப்போ நம்ம என்ன எழுதுகிறோம், கம்ப்ளைண்ட் அபவுட் த நாய்ஸ் காஸ்டு பை த லவுட் ஸ்பீக்கர், அதுதான் சப்ஜெக்டாக இருக்கும்னு. எது கரெக்ட் சப்ஜெக்ட்னு நம்ம கேட்கணும். ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் தான். நீங்கள் இதை மெமரி பண்ண வேண்டியதில்லை, மெமரி பண்ண எதுவும் மெமரி பண்ண வேண்டியதில்லை. அவங்க கொடுத்துருக்கிற சினாரியோவோ இல்லை பாடி ஆஃப் டெக்ஸ்டையோ பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் தட்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இல்லை அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, அந்த லெட்டர்லேருந்து நம்ம என்ன அட்ரஸ் பார்ப்போம், 2 அட்ரஸ் என்னவா இருக்கலாம், த போலீஸ் கமிஷனர், ஏதோ ஒரு சிட்டி நேம் இருக்கிறது, அதுதான் கரெக்டான இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணிப்பாங்க, த எடிட்டர், த பிரின்சிபால், அந்த மாதிரி ஒரு 3 அட்ரஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். எந்த அட்ரஸ் பிக் பண்ணுவீங்க, அந்த வேர்டில் என்ன லெட்டர் இருந்துச்சு, டு தி போலீஸ் கமிஷனருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுகிற லெட்டர். அப்போது இது எதில் வந்து போலீஸ் கமிஷனர் வராரோ அதுதான் கரெக்டான 2 அட்ரஸ். ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட், இப்போ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஆன் த நான் ரெசிப்ட் ஆஃப் அ புக் பார்சல் எப்படி இருக்குது, ஒரு 2 வீக்ஸ் பேக் ஒரு புக்கை பப்ளிஷ் கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, எடுத்த மாதிரி சொல்கிறாங்க, பட் 2 வீக்ஸாக வரல. ஃபோன் பண்ணி கேட்டால் ஒரு 2 days பிஃபோர் தான் இது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதோட ரெசிப்ட் அவங்க வந்து நான் ரெசிப்டபிளாக இருக்குது, அதுமாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். TNST on the non-stopping of buses near your school bus stop. ஸ்கூல் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் என்ன பண்ணல, TNST தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்க்கு, அந்த ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் என்ன பண்ணல, அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்காமல் போகிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் சஃபர் ஆகிறாங்க, லாங்கர் டிஸ்டன்ஸ் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து we have to take into action அப்படின்னு சொல்லி லெட்டர் போடுறாங்க டிரான்ஸ்போர்ட் மேனேஜருக்கு. ஸோ ஒரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க, சப்ஜெக்ட் என்ன. ஸோ ஃபார்மல் இன்ஃபார்மலுக்கு உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, அது எப்படி இருக்குன்னு மாடல்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்து டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ். டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ்லையும் என்ன வரப்போகுது, என்னென்னலாம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்லி லெட்டர்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் லெட்டர்ஸு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குது. அந்த ஃபார்மேட் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அதே ஃபார்மேட் தான், நம்ம அங்கே சொன்ன ஃபார்மேட் தான். பட் இதில் நியூவாக என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா த கண்டென்ட் ஆஃப் எ ஃபார்மல் லெட்டர் எப்படி இருக்கணும், ஹவு கான்டென்ட் இட் பி அப்படின்னா கோர்டியஸ், பாசிட்டிவ், ப்ரொஃபஷ்னல் டோனில் இருக்கணும் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் டோனில் இருக்கணும். ஒரு ஃபார்மல் லெட்டர் அப்படிங்கிறது இஷ்டத்துக்கு வேர்ட்ஸ் போடுறது கிடையாது, ரொம்ப ரெஸ்பெக்டபிளான வேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணணும். அண்ட் இட் ஷுட் பி இன் அ பாசிட்டிவ் அண்ட் ப்ரொஃபஷ்னல் டோன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எழுதக்கூடாது. அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்டிவ் டோனில் இருக்கணும். ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் இந்த என்ன சொல்கிறது, அந்த முனிசிபாலிட்டியே வேஸ்ட்டு, இது மாதிரி இருக்குது, நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, இப்படிலாம் எழுத முடியுமா, எழுதக்கூடாது. என்ன பண்ணணும், ரொம்ப ரெஸ்பெக்டபிள் வேல கன்ஸ்ட்ரக்டிவ் டோனில் ப்ரொஃபஷ்னலாக வந்து இருக்கணும் எல்லா ஃபார்மல் லெட்டர்ஸும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் திங்.
அண்ட் தென் இந்த மாதிரி கான்ட்ராக்ஷன்ஸ் அப்ரிவேஷன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்டைலாக வாட்ஸ்அப்பில் வந்து கான்ட்ராக்ட் பண்ணி சிம்பிளாக எழுதுறோம்னா ஜிஎம்னா குட் மார்னிங், அந்த மாதிரி எந்த அப்ரிவேஷன் கான்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது ஃபார்மல் லெட்டரை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் பர்பஸ் என்ன, அந்த லெட்டர் பர்பஸ்ன்னு கிளியராக ஷார்ட் அண்ட் சிம்பிளாக இருக்கணும். ப்ரீஃப்லினா ஷார்ட்டாக இருக்கணும். ரொம்ப ஒரு 2 பேஜ் எல்லாம் எழுதக்கூடாது எந்த ஃபார்மல் லெட்டரையும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் லைனுக்குள்ளே என்ன வந்துடணும், பர்பஸ் ஆஃப் த லெட்டர் வந்து வந்துடணும். ஸோ இப்போ நான் சானிடேஷன் ப்ராப்ளம் இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னா அது ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் லைன்லேயே வந்துடணும். அது நான் அப்புறம் படித்து தேடிட்டு இருக்கக்கூடாது அவங்க வந்து என்னதான் ப்ராப்ளம் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போது ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணிடணும், ஸ்டேட் பண்ணிடணும் ப்ராப்ளம் என்னன்னு. அண்ட் தென் அதுக்கு சம்மந்தமான எல்லா நெசசரி இன்ஃபர்மேஷனும் என்ன பண்ணியிருக்கணும், ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அந்த ஆஃபீஸர் ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு இது இப்படிப்பட்ட ப்ராப்ளம் இருக்கா, அதுக்கெலாம் சஃபிஷியன்ட் டேட்டா அட்டாச் பண்ணியிருக்கோமா செக் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்குமே அவங்களுக்கு கிளியராக நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த ஆக்ஷன் என்ன இருக்கும், உடனடியாகவே ஆக்ஷன் எடுப்பாங்க, வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி விதத்தில் தான் அந்த லெட்டருக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிளான டைப்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ லெட்டர் ஆஃப் என்கொயரி நமக்கு இப்போ வந்திருந்ததா எக்ஸாமில். லெட்டர் ஆஃப் இன்கொயரினா என்ன, ஒரு ப்ராடக்டை பற்றி அதை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு லெட்டர் போடுறது. நம்ம அந்த பொருள் வாங்க போகிறோம், அந்த பொருள் வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்குமா, அதெல்லாம் நான் என்கொயரி பண்ணுறதுக்கு ஒரு லெட்டர் போட்டேன்னா அதுதான் இன்கொயரி லெட்டர். இல்லை ஒரு சேல்ஸ்க்காக நம்ம வந்து ரீசெல்லராக இருக்கோம், அந்த ப்ராடக்ட்ஸை பல்காக எடுக்க போகிறோம், அப்போ அதை பற்றின இன்ஃபர்மேஷனை என்கொயரி. இதை மாதிரி எந்த டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு லெட்டர் போட்டோம் அப்படின்னா அதுதான் இன்கொயரி லெட்டர். லெட்டர் ஆஃப் பிளேசிங் ஆர்டர். இப்போ ஒரு ஷாப்பாக இருக்கலாம், லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படும், அதை ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிளேசிங் ஆர்டர். இதை மாதிரி புக்ஸு இப்படி என்ன விதமான பொருள்கள் தேவைப்பட்டாலும் அதை கொடுக்குற ஆர்டர் கொடுக்குற அந்த லெட்டர், அதில் இந்த மாதிரி அஃபிஷியலாக லெட்டர் ஃபார்மேட்டில் கொடுக்கணும். இந்த மாதிரி எனக்கு இத்தனை லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் தேவைப்படுது, இந்த மாதிரி இந்த ஜேர்னல் டைப்பில் எனக்கு ஒரு 100 புக்ஸ் வேணும், ஸோ ஃபிக்ஷனில் 100, நான் ஃபிக்ஷனில் 100, போயட்ரி, இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் புக்ஸ். ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா லெட்டர் ஆஃப் பிளேசிங் ஆர்டர். பட் கொடுத்த ஆர்டர் வந்துருச்சு, பல்காக வந்துருச்சு, பட் அதில் ஒரு சிமிலரான ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அப்போ நான் இந்த ஆர்டர் வந்து எனக்கு செட் ஆகலை, நான் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன், ஸோ இது வந்து என்னோடய ஷாப்புக்கு ஃபிட்டின் ஆகலை அப்படிங்கிற மாதிரி கேன்சலிங் த ஆர்டர். இல்லை நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணி அவங்க ரெஸ்பான்ஸ்லாம் சரியாகவே இல்லை அப்படின்னா அப்பயும் என்ன பண்ணிக்கலாம், அவங்களோட ரெஸ்பான்ஸ் சரியாக இல்லை, எனக்கு இந்த டைமுக்குள்ளே எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வரணும்னு தேவைப்பட்டது பட் வரலை, அதனால் நான் ஐம் கேன்சலிங் த ஆர்டர். இப்படி வந்த ஆர்டரையோ இல்லை வராமல் இருக்கிற ஆர்டரையோ கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் சேயிங் லெட்டர் ஆஃப் கேன்சலிங் ஆர்டர். கம்ப்ளைண்ட் ஆர் ரிமைண்டர் லெட்டர் ஆன் டிலேடு டெலிவரி. சாரி, அந்த டிலேடு சொன்னோம் இல்லையா, அப்போ நம்ம வந்து 15 days முன்னமே வந்து பே பண்ணி இந்த ஆர்டரை வந்து நம்ம எடுத்துட்டோம். அவங்க 15 daysனால் ஒரு 5 daysல அவங்க வந்து டெலிவரி கொடுத்துருக்கணும். இன்னும் 15 days ஆகி இந்த டெலிவரி வரல, அப்போ டிலேடு டெலிவரியாக இருக்குது. எய்தர் ரிமைண்ட் பண்ணலாம் வேணுங்கிற பட்சத்தில், இல்லை அவங்க வந்து அஃபிஷியல் இதை வந்து இது பண்ணலை, அதனால் நான் என்ன சொல்கிறது, இது வந்து கேன்சலிங். அப்படி நம்ம வேணவே நினச்சா கேன்சலிங் த ஆர்டர், இல்லை ரிமைண்ட் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணோம்னா லெட்டர் டு தி டிலேடு டெலிவரி ஆர்டர். லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட் அபவுட் த ப்ராடக்ட். ப்ராடக்ட் பற்றி லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. கம்ப்ளைண்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்துடுச்சு, அதை யூஸ் பண்ணும் போது தான் அதோட டிஃபெக்ட் என்னன்னு தெரிய வருது. அப்போ அதோட எஃபிஷியன்சி ஃபங்க்ஷனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை பற்றின கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறது. எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அதே இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னென்னா சிவிக் கம்யூனிட்டிஸ். சிவிக் கம்யூனிட்டிஸுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அதாவது பேசிக் கம்யூனிட்டிஸ், சிட்டிசன்ஸுக்கு தேவைப்படுற பேசிக் கம்யூனிட்டிஸ், வாட்டர் ப்ராப்ளம், சானிடேஷன் ப்ராப்ளம், இதெல்லாம் பேசிக் கம்யூனிட்டிஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு குட் என்விரான்மெண்ட் அண்ட் லைஃப் சிட்டிசனுக்கு தேவை அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இருக்கிற எந்த விஷயத்தை பற்றின கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலுமே அதை சிவிக் கம்யூனிட்டிஸில் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட் அபவுட் சிவிக் கம்யூனிட்டிஸ். தென் லெட்டர் ஆஃப் ரெக்வஸ்ட்.
ஸோ அஃப்கோர்ஸ் மோஸ்ட்லி ரெக்வஸ்ட் லெட்டர் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சம் ஃபெசிலிட்டி எங்களுக்கு இங்கே தேவைப்படுது, பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் ஹெல்த் கேம்ப் போடுங்க, இந்த மாதிரிலாம் ரெக்வஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் லெட்டர் ஆஃப் ரெக்வஸ்ட். அண்ட் தென் ஃபைனலி ஜாப் அப்ளிகேஷன். ஜாப் அப்ளிகேஷன் போட்டோம்னா என்ன பண்ணுவோம், ஒரு கவர் லெட்டர் எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து இங்கே ஜாயின் பண்ண விரும்புகிறேன், ஐ எம் குவாலிஃபைட் ஃபார் தட், எப்படி நான் ஃபிட்டின் ஆகுறேன், இதுக்கு முன்னாடி இதே ஜாபை நான் எப்படி பண்ணியிருக்கேன், எவ்வளோ எனக்கு மெரிட்ஸ் இருக்குது, இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு கவர் லெட்டர் எழுதுவோம். அதே ஜாப் திங்ஸில் தான் என்ன இருக்கும், வேறு என்ன இருக்குது, இந்த ரெசிக்னேஷன் லெட்டர்ஸ்லாமும் அதில் தான் வருது. ஸோ நம்ம போயிட்டோம், அப்போ வந்து அது ஜாப் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ஸோ ரெசிக்னேஷன் பண்ணுறோம், இந்த மாதிரியான லெட்டர்ஸ் எல்லாம் ஜாப் ஆஃபர், ஜாப் அப்ளிகேஷன் லெட்டர்ஸில் வரும். இவ்வளோ தான் விஷயம். என்னென்ன லெட்டர்ஸ்லாம் எந்தெந்த டைப் ஆஃப் லெட்டருக்குள்ளே வரும். அண்ட் தென் ஒன்று வந்து என்ன அப்படின்னா, இன்னொரு திங் ஓப்பன் லெட்டர். ஸோ ஓப்பன் லெட்டர் வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம ப்ரோஸில் ஒரு லெட்டர் இருக்குது, ஜவஹர்லால் நேருஜி வந்து அவங்க மகள் இந்திரா காந்திக்கு அவங்க ப்ரிசனில் இருக்கும் போது அவங்களோட ஒரு 13th பர்த்டேக்கு ஒரு லெட்டர் எழுதுவாங்க. 13th பர்த்டேக்கு இல்லை, ஹீ யூஸ் டு ரைட் லெட்டர்ஸ் ஃப்ரம் ப்ரிசன். ஒரு 4 years பார்த்தீங்கன்னா எழுதிட்டே இருப்பாங்க ப்ரிசன்லேருந்து. ஓப்பன் லெட்டர் அப்படிங்கிறது அந்த லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் இயர்ஸ் கழித்து ஒரு புக்காகவே ரிலீஸ் பண்ணாங்க, கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நல்ல ஒரு வாரியராக அவங்கள உருவாக்குறதுக்கு அவங்க லெட்டர்ஸ் இருந்தது. அந்த ஓப்பன் லெட்டருங்கிறது அது சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா, அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாரையுமே போய் ரீச் அவுட் ஆகணும் அப்படிங்கிற கான்செப்டில் வரதெல்லாம் என்ன அப்படின்னா ஓப்பன் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பிற்காலத்துலேயோ இல்லை அந்த டைம்லேயோ அது என்ன அப்படின்னா சர்க்குலேட் ஆகி நிறைய பேர் வந்து அது தெரிஞ்சுக்கிற மாதிரி விதத்தில் வந்து என்ன இருக்கும், ஓப்பன் லெட்டர்ஸ் இருக்கும். அதில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிப்பட்டதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ். ஃபஸ்ட்டு ஃபார்மல் லெட்டரில் ஒரு டைப் பார்த்துட்டோம். அடுத்து இன்ஃபார்மல் லெட்டர். ஸோ இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பர்சனல் லெட்டர்ஸ் இல்லைன்னா சோஷியல் லெட்டர்ஸ். இந்த பேஜ் வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேயா, இந்த கேட்டகரி. ஸோ பர்சனல் லெட்டர் என்ன அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே க்ரீட்டிங்ஸு இதெல்லாம் போடுறது எல்லாம் என்ன அப்படின்னா பர்சனல் லெட்டர்ஸ். அதுவே சோஷியல்னால் என்ன அப்படின்னா அதுவும் ஃபார்மல் கிடையாது, பட் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறோம், ஒருத்தவங்க ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க, கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஏரியாவில் எல்லாரும் டுகெதராக ஆகுறோம், கண்டலன்ஸ், ஒரு இடத்துல ஒரு துக்க நிகழ்ச்சி, அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு லெட்டர் ஆஃப் கண்டலன்ஸை வந்து நம்ம தெரியப்படுத்துகிறோம், ஒரு லெட்டர் வாசிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சோஷியல்னால் ஃபேமிலி மட்டும் இல்லாமல் அந்த சொசைட்டி இன்வால்வ் ஆகிற ஒரு விஷயம், அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம கொடுக்குறது லெட்டர்ஸு. இல்லைன்னா பர்சனல் நம்ம ஃபேமிலிக்குள்ளே போட்டுக்கிற லெட்டர்ஸு. இது ரெண்டுமே என்ன அப்படின்னா இன்ஃபார்மல் லெட்டர்ஸில் வரும். இது இல்லாமல் ஒரு லெட்டர் டைப் என்ன அப்படின்னா நியூட்ரல் லெட்டர்ஸ். நியூட்ரல் லெட்டர்ஸ் என்ன அப்படின்னா யார் வேணால் போடலாம், ஃபார் த குட் ஆஃப் த சொசைட்டியோட குட்னஸ்க்கு இப்படி இங்கே ஒரு விஷயம் நடக்குது, இதை வந்து டேக் கேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யார் வேணால் வித் த கான்ஷியஸ் ஆஃப் தி பீப்புள் ஆன் சர்டன் இஷ்யூட், அவங்க அதை நினைக்கிறாங்க, என்ன நினைப்பாங்கன்னா இந்த விஷயம் வந்து மைட் அஃபெக்ட் த சோஷியல், மாரல், பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக் ஆஃப் த சொசைட்டி, அதை அஃபெக்ட் பண்ணணும்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா எனிபடி அ பார்ட் ஆஃப் அ சொசைட்டி கேன் புட் திஸ் லெட்டர். அப்படிப்பட்ட ஒரு லெட்டர் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் டு த எடிட்டர். ஸோ இங்கே பாரு, இப்போது ப்ராப்ளம் இருக்குது இந்த ஏரியாவில், நீங்கள் இந்த ஒரு ஜேர்னலில் இதை பப்ளிஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் கான்ஷியஸோட ஒரு எடிட்டருக்கு ஒரு அந்த ஏரியாவில் இருக்க ஒரு பர்சன் போடுற ஒரு லெட்டர். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நியூட்ரல் லெட்டர். ஸோ நியூட்ரலாக யாரையும் சார்ந்தது கிடையாது, பட் அந்த விஷயம் நடந்தால் இந்த மாதிரி சொசைட்டிக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை கன்வே பண்ண நினைக்கிறது, அந்த லெட்டர்ஸ் வந்து நியூட்ரல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நியூட்ரல் லெட்டர்ஸோட மாடல் சிமிலர் தான், நம்மளோட அதே ஃபார்மட் லெட்டர், ஃபார்மல் லெட்டரோட ஃபார்மட் தான். ஒன் திங் மட்டும் பார்த்துக்கலாம், மெயின் பாடியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்டரி பேராகிராஃப், அது என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு செகண்ட் பேராகிராஃபாக என்ன கொடுக்கணும்னா வாட் இஸ் த காஸ் ஆஃப் த ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 திங்ஸாவது சொல்லணும். அதனால் யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டது, என்ன பாதிப்பு அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு 2 பாயிண்ட்ஸ் அங்கே எடுத்து வைக்கணும். வாட் இஸ் த ப்ராப்ளம், வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் த ப்ராப்ளம்,
அண்ட் சஜஷன்ஸ் ஆர் ரெமிடியல் மெசேஜ். நீங்கள் பாட்டும் ப்ராப்ளம் இதுன்னு சொல்லிட்டு போக முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணீங்க, என்ன பண்ணுனா அந்த ப்ராப்ளம் சரியாகணுங்கிற மெஷர்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 2 பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். ஃபைனலி கன்க்ளூடிங் பேராகிராஃப் எப்படி இருக்கணும், த பெனிஃபிட்ஸ் அண்ட் நீட் ஃபார் ரிசால்விங் த ப்ராப்ளம். ஏன் அதை நம்ம பண்ணணும், இது ஏன் முக்கியம்னு சொல்லி நீங்கள் ஃபைனலாக அதை சொல்லணும். ஸோ அதுதான் வந்து பெனிஃபிட்ஸ். அது ஏன் அந்த ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணுங்கிறது நெசசிட்டிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேட் பண்ணி ஆகணும். இப்படி தான் வந்து ஒரு நியூட்ரல் லெட்டர்ஸ் இருக்கணும். Through the esteemed columns of your newspaper, I wish to bring to your kind notice. In my opinion, this is a very shocking and disturbing use of. இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட், இப்படி எக்ஸ்பிரஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சம் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா லெட்டர்ஸுக்குமே என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிள் லெட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் லெட்டர் ரைட்டிங்கை போய் சர்ச் பண்ணி படிக்க முடியாது. நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு லெட்டர்லேயும் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த லெட்டரை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் ராஜா, யூ ஆர் அப்செட் அபவுட் த பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிவி சேனல்ஸ் ஆன் தி யங் சில்ட்ரன். You decide to write a letter to the editor of a leading newspaper suggesting measures to upgrade the standard. இப்போ இதை படித்தா உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுது, அப்போ இங்கே சென்டரோட நேம் தெரிய வருது. ரிசீவர் யார் அப்படின்னா the editor of a leading newspaper. And then what is the issue, subject இங்கே என்ன இருக்குது, பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிவி சேனல்ஸ், இதுதான் இங்கே சப்ஜெக்ட். அதை பற்றின கம்ப்ளைண்ட் லெட்டர் தான் இது. ஸோ இதெல்லாம் படிச்சுட்டா நீங்கள் இதெல்லாம் அதுலேருந்து எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெட்டரை கொடுத்துட்டு ரிசீவரோட அட்ரஸ் ஒரு 3 அட்ரஸ் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா த எடிட்டர் ஆஃப், the editor of The Hindu, The Daily, இது மாதிரி இன்னொரு சின்னது எல்லோ பேஜஸ், இன்னும் 2 பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு எது கரெக்டானது, இங்கே நியூஸ் பேப்பர் நேமே இல்லைன்னா கூட என்ன இருந்துச்சு, லீடிங் நியூஸ் பேப்பர். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆஸ்பிரண்ட்னா நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும் என்னெல்லாம் எந்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து நமக்கு இருக்குது. நம்ம இப்போ ஆஸ்பிரண்ட் கண்டிப்பாக வந்து த ஹிந்துங்கிறது வெரி ப்ரெடாமினன்ட் நம்மளோட ப்ரிப்ரேஷன், எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு. ஸோ அப்போ லீடிங்கிற வேர்டு வந்து என்ன அண்டர்ஸ்டுட், இதில் எது லீடிங் நியூஸ் பேப்பரோ அதை வந்து டிக் பண்ணுறோம். ஸோ ஃப்ரம் ஏர்லி டேஸ்லேருந்து என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இந்த 4ல் அது லீடிங் நியூஸ் பேப்பர். ஸோ இப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்த ஒர்க்காக நம்ம பண்ணுறோம். அது இல்லாமல் வேறு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட் என்னன்னு சொல்ல தெரியணும். வாட் இஸ் த இஷ்யூ, நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிவி சேனல். What is the content? Content என்ன சொல்கிறோம், through the esteemed column I wish to bring to your public awareness on the negative influence of TV channels on young children. இதில் இதை மாதிரி சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் கொடுத்துடுவாங்க கொஷினில். அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களே அதுக்கு கரெக்டான சப்ஜெக்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நெகட்டிவ்ங்கிற வேர்டு அங்கே இல்லை, பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிவி சேனல்ஸ் இருந்தது. ஸோ இதுக்கான நெகட்டிவ் பேட் எல்லாம் ஒன்று தான் இல்லையா. ஸோ சப்ஜெக்ட் இதுதான் கரெக்டான சப்ஜெக்ட் இந்த லெட்டருக்கு அப்படின்னு டிக் பண்ணணும். நீங்கள் அந்த கொஷினையும் ஆன்சரையும் ரிலேட் பண்ண தெரியணும், வாட் டைப் இட் இஸ்னு தெரியணும். ஸோ அதை தான் வந்து நீங்கள் இதில் கண்டுபிடிக்க போகிறீங்க. எழுதிடுறோம். தேங்க்யூ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. ஸோ இந்த லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இதில் சம்வாட் ஜஸ்ட்டு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோன்னு பார்த்துடலாம். இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி கேன் பிரிங் வேல்யூபிள் இன்கம் டு த கண்ட்ரி. Write a letter to the editor of a popular daily on how the government and the public can boost the development of this industry. You are Rama or Ram for Rani Road, Tiruchirappalli. இதுலேருந்து என்னென்னலாம் நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது,
இப்போ சென்டர் யாருன்னு ரொம்ப எக்ஸாக்டாக என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க இல்லையா. சென்டர் ராம் ரமான்னு எது போட்டாலும் கரெக்டு தான். அப்போது ராம் ரமா 4 ராணி ரோட் இருக்குது, திருச்சிராப்பள்ளி. இதுதான் சென்டரோட அட்ரஸ். அது சென்டர் அட்ரஸ்னு அவங்க கொடுக்க மாட்டாங்க. அது நம்ம யாருன்னு சொல்லும் போதே அது என்ன அண்டர்ஸ்டுட், சென்டர்ஸ் அட்ரஸ். சரி, யார் ரிசீவர்? ரைட் எ லெட்டர் டு தி எடிட்டர் ஆஃப் எ பாப்புலர் டெய்லி. அப்போது யார் வந்து ரிசீவர்? த எடிட்டர். ஏதோ ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, த எக்கனாமிக்ஸ் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர். டெய்லி நியூஸ் பேப்பர்னு சொல்லிட்டோமா, அப்போ அங்கே என்ன போட்டாலும் டெய்லி நியூஸ் பேப்பரில் எது வருதோ அது கரெக்டு. சம் சிட்டி நேம்ஸ், தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் எடிட்டருங்கிறது கரெக்டாக இருக்கா, டெய்லி இருக்கா, அது ரெண்டும் கரெக்டாக எதில் இருக்கோ அப்போ அதுதான் வந்து என்னது, ரிசீவரோட அட்ரஸ். வேறு என்ன, வாட் வில் பி த சப்ஜெக்ட் ஆஃப் த லெட்டர்னு கேட்டால் என்ன சப்ஜெக்ட் இருக்கலாம், என்ன சொல்லணும்னு நினச்சாங்க, கவர்மெண்ட் அண்ட் த பப்ளிக் கேன் பூஸ்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ். என்ன இண்டஸ்ட்ரி? டூரிசம் இண்டஸ்ட்ரி. ஸோ பூஸ்டிங் ஆஃப் டூரிசம் இண்டஸ்ட்ரி, அதுதான் சப்ஜெக்ட். இதே கொடுத்துட்டு எந்த இண்டஸ்ட்ரியை பற்றி பேசியிருக்காங்கன்னு கேட்கலாம். டூரிசம் இண்டஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரி எப்படி டெவலப் பண்ணுறது, அதுதான் சப்ஜெக்ட். ஸோ அதை பற்றின கான்டென்ட். இதை நல்லா படிச்சுக்கோங்க, உங்களோட ஜிஎஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. டூரிசம் இண்டஸ்ட்ரியோட பூஸ்டிங்க்கு நமக்கு சஜஷன்ஸ் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா இதை ரொம்ப யூ கேன் வெரி வெல் யூட்டிலைஸ் திஸ் பேசேஜ். ஸோ இதை மாதிரி தான் என்ன அப்படின்னா நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்னென்னா தாமிரபரணி ரிவரை பொல்யூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை வந்து பொல்யூஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நெசசரி ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், லெட்டரை படிச்சுட்டு அது வந்து என்ன டைப் ஆஃப் லெட்டர்னு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு லெட்டர் படிங்க, டைப் ஆஃப் லெட்டர் நீங்களே சொல்லணும். ஆன்சர் கீழே இருக்குது. பர்மிஷன் லெட்டர், கன்செஷன் லெட்டர், ஃபார்மல் லெட்டர், ஆர்டர் லெட்டர்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே படிச்சுட்டு வாட் டைப் ஆஃப் லெட்டருங்கிறத நீங்களே சொல்லி பாருங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். ஆர்டர் பிளேஸ் பண்ணுற லெட்டர் ஃபார்மேட், என்ன ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா, லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஆர்டர் கொடுக்குறோம். அதுக்கு எப்படி எழுதணும், ஃப்ரம் டு இதெல்லாம் எழுதிடும். டியர் சார், கான்டென்ட்டு, அந்த லிஸ்ட்டு அட்டாச் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி நம்ம அட்ரஸ் அந்த என்வலப் எழுதி அனுப்பணும். ஜாப் அப்ளிகேஷன் லெட்டரில் என்ன இருக்கும், கவர் லெட்டர், நம்மளோட ஸ்கில்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி நம்ம ஒரு லெட்டர் எழுதுவோமா, கவர் லெட்டர் போடுவோம். எங்கே இருக்குது அந்த லெட்டர் ஃபார்மட் பார்க்கலாம். தென் இங்கே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, வாண்டட் 100 பார்ட் டைம் கிராஃபிக்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம என்ன ஒரு ஆன்சர், ஒரு ஆக்சுவலாக மெயிலிங் வரலை, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நம்ம I am glad to learn that you have a position to handle IELTS class. ஸோ நம்ம ஒரு கவர் லெட்டர் எழுதுகிறோம், எழுதிட்டு லெட்டர் எழுதுவோம். சப்ஜெக்ட் என்னென்னா, சப்ஜெக்டில் ஜாப் லெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா அப்ளைங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் IELTS டீச்சர்ஸ் ரெஜிஸ்டர்டு. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோமோ அது அங்கே சப்ஜெக்டாக கண்டிப்பாக இருக்கணும் ஜாப் லெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, எழுதுகிறோம். அண்ட் தென் இன்சியர்லி என்ன இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அட்டாச்மெண்ட் எழுதணும். ரெஸ்யூம், ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இந்த ஃபார்மேட்டை ரீட் பண்ணுங்க, எதுவுமே மெமரி பண்ண வேண்டாம். சேலரி என்ன, எக்ஸ்பெக்டட் சேலரி என்ன. ஓகே, இந்த லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த லெட்டரில் ஒரு ஃபார்மேட் கொடுத்து இதை மாரி கண்டிப்பாக கேட்கலாம். இவ்வளோ பெரிய பேசேஜ்னு நினைக்க வேண்டியது அப்படியே கொடுப்பாங்க. கொடுத்துட்டு கொஷின்ஸ் என்ன கேட்குறாங்க பாருங்கள். நம்ம சொன்னோம் இல்லையா, ஹூ இஸ் த சென்டர் ஆஃப் த லெட்டர், ஹூ இஸ் த ரிசீவர், வாட் இஸ் த இஷ்யூ, வாட் இஸ் த ரெக்வஸ்ட் ஆஃப் த சென்டர், அந்த சப்ஜெக்ட், ஹூ வில் டேக் நெசசரி ஆக்ஷன்ஸ் ஆஃப்டர் ரீடிங் இட். அது எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் நெசசரி ஆக்ஷன் எடுக்கணும். அப்போது இதுதான் வந்து மெயின். ஒரு ஃபார்மேட் லெட்டர் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து நம்ம இதெல்லாம் தான் கண்டுபிடிக்க தெரியணும். இதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இது ஒரு நல்ல பேசிக்கான கொஷின்ஸு. இந்த ஆன்சர் மட்டும் பார்க்காதீங்க. இந்த பாடி ஆஃப் த லெட்டர் படிங்க, இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இதை மேட்ச் பண்ணி பாருங்க. லீவ் லெட்டர் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஃப்ரம் போடுவோம், கிளாஸ் டீச்சருக்கு, சஃபரிங் ஃப்ரம் ஃபீவரு, யுவர் சின்சியர்லி போட்டாச்சா. ரெக்வஸ்ட் லெட்டர் நெக்ஸ்ட்டு என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறோம்? ரெக்வஸ்ட் டு ஓப்பன் ஏ கேரியர் கவுன்சிலிங் லெட்டர். ஸோ கவுன்சிலிங்கில் நமக்கு வந்து ஜாபுக்கு வந்து எப்படி போகணும், அப்படி எந்த மாதிரி ஜாப் பிக் பண்ணணும், இந்த மாதிரியான கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஒரு கேரியர் கவுன்சிலிங் சென்டர் எங்கள் ஸ்கூலில் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் வைக்கிறோம். என்கொயரி லெட்டரில் என்ன என்கொயரி பண்ணுறோம்? என்கொயரி அபவுட் டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் ரிகார்டிங். இப்போ வந்து அவங்க ஒரு ஃபோன் வாங்கியிருக்காங்க நியூ இயருக்கு, ஒரு லேப்டாப் வாங்கியிருக்காங்க, அது டிஸ்பிளே டேமேஜ் ஆகிட்டு, ஸோ ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கொயரி பண்ணி லெட்டர் போடுறாங்க. தட் இஸ் அன் என்கொயரி லெட்டர். ஸோ ரீட் பண்ணிக்கோங்க. என்கொயரி லெட்டர்ஸ்க்கு சம் மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ரீட் பண்ணிட்டு வாட் அபவுட் இது வந்து கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் லெட்டர்னு கேட்டாங்க இல்லையா, டைப் ஆஃப் என்கொயரி நீங்கள் எழுதணும். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள்னு இங்கே கொடுத்துருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த லெட்டர் ஃபுல்லாக படிக்கிறத விட இதை படித்தா அது வாட் டைப் ஆஃப் லெட்டர் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். டேமேஜ் லெட்டர். ஸோ டேமேஜ் ஆகிருக்கு பொருள் வந்து அதை பற்றின ஆர்டர் ஃபார் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி வாங்கினதில் டேமேஜ், அதை ரீப்ளேஸ் பண்ண சொல்லி எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். டேமேஜ் வாங்கியிருக்காங்க டிக்ஷனரி, டேமேஜாக இருக்குது, டாண்டாக இருக்குது பேப்பர், திரும்ப ரீப்ளேஸ்மெண்ட், அதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே மாடல் லெட்டர்ஸ் தான். ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. லெட்டர் ஆஃப் கேன்சலிங் ஆர்டர். ஓப்பன் லெட்டர் பார்த்தோமா? ஓப்பன் லெட்டர்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு மாடல் இருக்குது. இன்னொரு மாடல் நம்ம ப்ரோஸ் நடத்தும் போது இன்னொரு மாடல் கூட பார்ப்போம். இதில் வந்து லெட்டர் பை நோபல் லாரட் ரவி தாகூர் வந்து காந்திஜிக்கு எழுதின லெட்டர். அந்த லெட்டர் எப்படி இருக்கு? ஸோ இது வந்து எதுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன்னா, நீங்கள் வந்து பாசேஜாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆன்சர் பார்க்காம ஜஸ்ட் ஆன்சரை மட்டும் என்ன பண்ணுங்கள், தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ எம்சிக்யூஸ் வந்து ஒரு 25 எம்சிக்யூஸ் வந்து லெட்டர் ரைட்டிங்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன டைப் ஆஃப் லெட்டர்ஸு, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். இந்த பேசேஜை இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 4 கொஷின்ஸ் அட்லீஸ்ட் உங்கள் கையில் இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் த லெட்டர் ரைட்டிங். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து கிராமரு அண்ட் டுகெதர் லிட்டரரி ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிங்க அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you.